எல்லாருமே நம்ம குழந்தைய வந்து அளவு கடந்து என்ன பண்ணுவோம்னா லவ் பண்ணுவோம். பட் அந்த லவ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எமோஷனல் டேங்க் இருக்கும் உள்ளுக்குள்ள. சோ அந்த நீட நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் நம்ம சொல்றத அந்த குழந்தைங்க கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன சேட்டை பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், டாலரேட் பண்ணுவோம், பேஷன்ஸா இருப்போம். பட் ஒரு ஸ்டேஜ் ஒரு 2.5 3 இயர்ஸ் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாதிரி நம்ம மாறிடும். அது நம்மளோட தப்புல என்வரான்மெண்ட் அப்படி இருக்கு. ஒரு ப்ரீ ஸ்கூல்ல நீங்க சேர்க்கும் போதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூல்ல இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைய அழைச்சிட்டு போகும்போது நம்ம சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன உன் பிள்ளை இப்படி சேட்டை பண்றானா, நீ வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கே, நீ கெடுத்து வச்சிருக்கே அப்படின்ட்டு நமக்கு தேவையில்லாம நிறைய அட்வைசஸ் நமக்குள்ள போடுறதால நம்ம என்ன பண்ணணும், ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்கணும் போல பிள்ளைங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் அது வந்து டோட்டலி ராங். அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் லவ். நம்ம அளவு கடந்த அன்பு அது பசங்க கிட்டன்னு கிடையாது. ஈவன் எல்லாருமே நம்ம ஒரு சோசியல் பீயிங் இல்லைங்களா? சோ எல்லார்கிட்டயுமே நீங்க லவ் அண்ட் கேரா இருக்கும்போது, ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் வில் சேஞ்ச் தர் பிஹேவியர்ஸ். நம்ம என்னதான் கூப்பிட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் மாறாத மனுஷங்க, நீங்க அன்ப குடுத்து பாருங்க கண்டிப்பா மாறுவாங்க. ஆனா அத கன்சிஸ்டன்ட்டா குடுக்கணும் நம்ம. அத வந்து ஒரு கண்டிஷனல் லவ்வா குடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மாற மாட்டாங்க. சோ பிஹேவியர்ல உங்க குழந்தைக்கு நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும். இன்னொன்னு உங்க குழந்தைக்கு நீங்க லவ் குடுத்தீங்க அப்படின்னா, வாட் வில் ஹேப்பன்னா எது நடந்தாலும் நமக்கு அம்மா, அப்பா பார்த்துப்பாங்க. அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ஃபீல் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நல்லாவே அவங்களுக்கு பில்ட் ஆகும். சோ இந்த செக்யூர் ஃபீல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 2.5 ஏஜ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு 2.5 வயசு குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம அம்மா நம்ம அடிச்சா என்ன பண்ணணும்? தூரமா ஓடி போகணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, சோ இன்னும் இந்த குழந்தைங்க வளர வளர வாட் வில் ஹேப்பன்னா நெறைய வந்து என்விரான்மென்ட்ல ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் நெறைய இருக்கு. அப்ப நம்ம லவ் அண்ட் சப்போர்ட் கரெக்ட்டா குடுக்கலன்னா, அவங்க நம்ம கிட்ட ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. நெறைய விஷயங்கள ஹைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம மேல பசங்களுக்கு ஹோப் வர்றது கம்மியாகும். நம்ம கிட்ட பசங்க பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இம்பார்ட்டன்ட்டான விஷயம். நம்ம மேல நம்பிக்கை இல்ல, நம்ம கிட்ட செக்யூர்டா அவங்க ஃபீல் பண்ணல அப்படின்னா, நம்ம கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த பொய் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ பேரண்டா நமக்கே வந்து ஓகே இந்த பிள்ளைய நம்ம இப்ப நம்புறதா வேணாமா? அவங்களும் நம்ம டவுட் பண்ற மாரி ஆகும். கரெக்ட்டுங்களா? சோ தட் இந்த பிரச்சனை. இன்னொன்னு குழந்தைங்கள நம்ம ஹேப்பியா வச்சுக்கும்போது, அவங்க ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள அவங்களோட இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதால நம்ம எது சொன்னாலுமே கேட்டுப்பாங்க. ஓகே மேமி உங்களையே சுத்தி சுத்தி வருவாங்க. இது வந்து கண்கூடா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 2 1/2 வயசுல ஒரு குழந்தை இருக்கான். சோ அவனுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன். இத ஃபாலோ பண்ணிட்டு நாங்க ஸ்கூல்லயுமே இத ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு மிராக்கிள் டெய்லியுமே நடக்குது. சோ இதே மாரி வந்து அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் பசங்களுக்கு நீங்க லவ்வோட சொல்லும்போது. சோ இங்க நான் உங்களுக்கு சொல்றது என்ன ஒரே விஷயம்னா, நோ லவ். நம்ம லவ்வா எதுவுமே சொல்லலன்னா நத்திங் ஒர்க்ஸ். நம்ம என்னதான் வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு 1,00,000 2,00,000 குடுத்து நீங்க பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாலும், என்ன ஒரு ஹைடெக்கான டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும், நம்ம குவாலிட்டியான டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாலுமே, அது லவ்வா பசங்களுக்கு அது ஃபீல் ஆகல அப்படின்னா நத்திங் ஒர்க்ஸ். எதுவுமே உங்களுக்கு அங்க ஒர்க் அவுட் ஆகாது. என் பையனுக்கு நான் எல்லாமே பண்றேன். ஆனா அவன் கோவப்படுறான். நான் எவ்வளவோ அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாரி தான் நான் நடந்துக்கிறேன். ஆனா கோவப்படுறான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவப்பட்டிருப்போம். அத மைண்ட்ல என்ன பண்ணிருப்பான்? ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கிட்ட அகைன் ரிப்ளிகேட் பண்ணுவான். நம்மள மாரியே தான் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க பசங்க. சோ அதனால லவ் வந்து தி மோஸ்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப். அதுவும் பிள்ளைங்க கிட்ட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எமோஷனல் டேங்க்ன்ற ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சோ எமோஷனல் டேங்க் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, வி ஹேவ் டு ஃபில் இட் வித் மோர் லவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு கார் இருக்கு. ஒரு காருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இந்த பெட்ரோல் டேங்க், கேஸ் டேங்க் மாரி ஒரு பார்ட் இருக்கும். சேம் லைக் தட். வி ஆல் சோசியல் பீயிங்ஸ் இல்லைங்களா? குழந்தைங்க இன்னும் சொல்லப் போனா, சோசியல் பீயிங், ஹியூமன் பீயிங்ன்னு சொல்ற அந்த வார்த்தைய விட, நல்ல வார்த்தை தட் மீன்ஸ் கரெக்ட்டா அப்ரோப்ரியேட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமோஷனல் பீயிங்ன்ற வார்த்தைய நம்ம சொல்லலாம். தே ஆர் த எமோஷனல் பீயிங்ஸ். நீங்க வந்து இந்த வார்ம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னென்ட்டா இருக்கிற டைம்ல இருந்தே நம்ம டச் பண்ணா அவங்களுக்கு உள்ள என்ன ஆகுது? தே ஃபீல் தட் லவ். நம்ம பேசுறது அவங்க காதுல கேக்கும். இப்படிலாம் நம்ம வந்து வயித்துல இருக்கும்போது நல்லா கொஞ்சிட்டு, வெளிய வந்து ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் நம்ம அவ்ளோ பாசமா பார்த்துட்டு, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது, அவங்க நமக்கே ஆப்போசிட்டா எப்படி இருக்குதுன்னா, அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க கேரக்டர். அகாடமிக் வைஸ் நல்லாவே கம்மியாயிடும் மார்க்ஸ் சொல்லப்போனா. ஓகேங்களா? சோ அது எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவங்களோட எமோஷனல் டேங்க்க நம்ம ஃபில் பண்ணணும். எவ்ளோ உங்களால லவ் குடுக்க முடியுமோ குடுங்க. ஓகேங்களா? அது வந்து நல்லபடியா குடுங்க. அது எப்படி குடுக்குறதுமே நான் உங்களுக்கு டிப்ஸ் இப்ப எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் இந்த லவ்ன்னு சொல்றோம் இல்லையா? இதுல மொத்தம் 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, கண்டிஷனல் லவ். இந்த கண்டிஷனல் லவ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க குடுத்திருக்கேன். ஐ வில் ஒன்லி கிவ் யூ அ ஹக் இஃப் யூ பினிஷ் யுவர் ஹோம்வொர்க். ஈவன் இப்போ ஒரு 3 வயசு குழந்தைனா கூட,
ஸ்கூல்லே ஹோம்ஒர்க் குடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பபெட்ஸ் படிச்சுட்டு வாங்க. 1, 2, 3 ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. கலரிங் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. அப்ப குழந்தை கண்டிப்பா வீட்ல சேட்ட தான் பண்ணும். கண்டிப்பா எந்த குழந்தையும் எடுத்தோனே, ஓகே மம்மி நான் எழுதிடுறேன் மம்மின்னு எழுதிட்டு 100% யாருமே உங்கள டென்ஷன் பண்ணாம இருக்க மாட்டாங்க பசங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணோம்னா, இல்ல நீ ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வா. நான் அப்பதான் உன்ன நான் அங்க கூட்டிட்டு போவேன். நீ ஹோம்வொர்க் முடிச்சுட்டு வா. நான் உனக்கு அது வாங்கி தரேன் இப்படின்னு சொல்ற பேரண்டா நீங்க? கண்டிப்பா ப்ளீஸ் இத ஃபாலோ பண்ணாதீங்க. இட் இஸ் கால்ட் அ கண்டிஷனல் லவ். அப்ப பசங்க என்ன பிரைன்ல வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஓகே இது பண்ணா நமக்கு இது கிடைக்கும். இது பண்ணலன்னா இது எனக்கு கிடைக்காது. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப நம்ம ஒரு பிரைட் பண்ற மாரி இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு விதை விதைச்சு நம்மளுக்கு அது எப்படி ஒரு பூ, காய் காய்ச்சு அப்படி வருதோ, சேம் லைக் தட் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நமக்கு நாளைக்கு நடக்கும். அவன் இந்த ஒரு கண்டிஷனல் லவ்ல வளர குழந்தை எப்படி தெரியுங்களா இருக்கும்? வித்தின் ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஆனா அவன் போயிட்டு என்விரான்மெண்ட்ல மிங்கிள் ஆகும்போது அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதே மாதிரி கண்டிஷனல் லவ்வோட தான் பழகுவான். பாருங்க நம்ம பேரண்ட் பண்ற ஒரு சின்ன தப்பால இவரு போயிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தை போயிட்டு அந்த என்விரான்மெண்ட்ல ஒரு கண்டிஷனல் லவ்வோட தான் பழகும். அப்போ இவங்க கிட்ட இது கிடைச்சா நம்ம லவ்வா இருக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசியோட தான் அந்த குழந்தை என்விரான்மெண்ட்ல மிங்கிளே ஆகும். இது வந்து என்னன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பார்ட்னர்ஸ் மேல் ஃபீமேல் அப்படி நான் சொல்லல. ஜஸ்ட் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்டயா இருக்கலாம், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கிற விதமா இருக்கலாம். சோ இது எல்லாமே சோ கண்டிஷனல் லவ் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது எப்படின்னா வாட் இட் டஸ், அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு நீங்க அப்ரிஷியேட் பண்ணி ஒண்ணு பண்றீங்களே அதுதான் கண்டிஷனல் லவ். ஓகேங்களா? பட் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லும் போதுன்னா அக்செப்டன்ஸ். ஓகேங்களா? நீங்க அக்செப்ட் பண்ணி ஹூ இஸ், அவன் என்னோட பையன், என்னோட குழந்தை. அவன் வந்து நெகட்டிவா என்ன பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இப்ப கோவப்படுறானா, இல்ல சாக்லேட் வேணும்னு ரொம்ப ரொம்ப வந்து ஆசைப்படுறானா, இல்ல இப்ப எனக்கு டிவி வேணும், மொபைல் வேணும்னு கண்டிப்பா அடம் பிடிக்கிறாங்களா? இப்ப வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் பெரிய வாரியான பிரச்சனை வந்து இந்த ஃபோன் தான். ஃபோனு, டிவி, சாக்லேட், பிஸ்கெட்ஸ். சோ அந்த டாபிக் உள்ள போனா நான் ஒரு 2 நாள் விட்டீங்கன்னா கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது அவ்ளோ பெரிய லென்த்தான டாபிக். சோ இத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே அவனுக்கு இது புடிச்சிருக்கா? சரி ஓகே. என்ன பண்ணலாம்? அத விட்டுட்டு 2 அடி போட்டு ஃபோன புடுங்கி வச்சு நோ யூஸ். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, என்ன மம்மி நம்ம கேட்கிறோம், தரவே மாட்றாங்களே! அப்ப நம்மள மம்மிக்கு புடிக்கலையா? சரி ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஒரு 1/2 அன் ஹவர் அழுவாங்க. சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐய்யய்யோ! என் செல்லக்குட்டி அழுவுதேன்னு சொல்லிட்டு ஃபோன குடுத்துருவாங்க. அது இன்னுமே டாக்ஸிக் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? ரொம்ப ஓவர் டோஸ் ஆஃப் லவ்மே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைய ரொம்ப நீங்க ஓவர் டோஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனுக்காக அழுகுறாங்க. நம்ம ஃபோன் குடுக்காமயே இருக்க முடியல. ஃபோன குடுத்தாலுமே அது அவங்க ஐக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பிரைன் டெவலப்மென்ட் ஃபோன் எவ்ளோ வந்து பாதிக்குது அப்டின்ட்டு. சோ இங்க நம்ம பேரண்ட் வந்து என்னதான் டெசிஷன் எடுக்குதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லார் வீட்லயுமே நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சும் வீட்ல நடக்காம இருக்காது. சோ அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லும்போது பசங்கள நம்ம வி ஹேவ் டு அக்செப்ட் ஆஸ் அ ஹோல். ஓகேங்களா? இது வந்து நம்ம 2 வயசு வரைக்கும் அகைன் நான் ஏன் அத சொல்றேன்னா, 2 வயசு வரைக்கும் பசங்க நம்ம கூட மட்டும் தான் இருப்பாங்க. வெளிய என்விரான்மென்ட்க்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது பசங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அவங்களுக்கு அவ்ளோ ஹக்ஸ் குடுப்போம், அவ்ளோ கிஸ் குடுப்போம், அவ்ளோ லவ் குடுப்போம். அவங்க நமக்கு திருப்பி எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? அப்படி இருந்துமே நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பயங்கரமா லவ்வ குடுத்து குடுத்து அப்படியே சூப்பரா ஸ்பிரிங்கிள் பண்ணி வளர்த்து விட்டுடுவோம். ஆனா வென் தே ஆர் என்டரிங் இன்டூ த என்விரான்மென்ட் அந்த சொசைட்டிக்குள்ள வரும்போது யாருன்னா ஒருத்தவங்க, "என்ன உங்க பையன் இப்படி பண்ணிட்டானே?" அச்சச்சோ! நீங்க தான் கவனிச்சு வைக்கணும், கண்டிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். நமக்கு பேரண்ட்ன்ற அந்த ஈகோ என்ன ஆகும்னா லைட்டா சீண்ட ஆரம்பிச்சுரும். அப்ப நம்ம போயிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். நம்ம பேரண்டிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிஷனல் லவ்க்கு நம்ம பேரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த டிரான்ஸ்மிஷன் ப்ளீஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 2 வயசுல இருந்து ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையோட பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க. அன்கண்டிஷனல் லவ் குடுங்க. அன்கண்டிஷனல் லவ் நிஜமாவே அந்த குழந்தைய ஸ்பாயில் பண்ணாது. அதுவுமே நான் ஏன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் லவ்வால உங்களுக்கு என்னென்னலாம் வந்து இம்பாக்ட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ரிசென்டிமென்ட் உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு கிரியேட் ஆகும். பசங்களுக்குமே அப்படிதான் ஆகும். ஓகே இது பண்ணாதான் இது கிடைக்கும் அப்படின்னா, அகைன் இது பண்ணலன்னா அது கிடைக்காதா மம்மி? சரி போ மம்மி எனக்கு அது வேணாம். இப்படி சொல்லிட்டதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? போ மம்மி நான் ஹோம்வொர்க் பண்ண மாட்டேன். எனக்கு ஹக்கும் வேணாம் போ மம்மி. நான் அங்க போயிட்டு விளையாடுறேன் மம்மின்ட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி நம்ம கண்டிஷன் லவ் குடுக்கறதால அவங்களோட அகாடமிக்ஸ் இப்ப நீங்க வந்து ஒரு குழந்தை இருக்காங்க. ஒரு 7 ஏஜ் 8 இயர்ஸ்ல இருந்தே நம்மளுடைய ஸ்டடி சிஸ்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்பலாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனாலே ரேங்க் சிஸ்டம், கிரேட் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அகாடமிக் வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்ஸ் கம்மியாகறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்க குழந்தையோட தப்பு கிடையாது. ஆஸ் அ பேரண்டிங் நம்ம பேரண்டிங் ஸ்டைல மாத்தும்போது, உங்க குழந்தைய நீங்க கைண்டா வளர்க்க முடியும். ரொம்ப ரொம்ப பாசமுள்ள ஒரு மனுஷனா வளர்க்க முடியும். அவனோட அகாடமிக்ஸ் உங்களுக்கு தெரியாமயே நீங்க நல்லாவே குரோத் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம். சில பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் லவ் குடுக்குறாங்க இல்லீங்களா? எல்லா டைமும் அவங்களால கன்சிஸ்டன்ட்டா இருக்க முடியாது.
கன்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னன்னா, ரெகுலரா நீ இது பண்ணா இது நான் தரேன், இது பண்ணா இது தரேன், இது நீ பண்ணலையா நான் இது தரமாட்டேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபார்ம் ஆகும். நம்ம ஏன் குழந்தை இப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் வந்துடுச்சுன்னா, நம்மளே இன்னர் சாட்டிஸ்பாக்சனோட இல்ல அப்படின்னா, பசங்களை எப்படி நம்ம அந்த ஒரு எமோஷனல் டேங்க் நம்ம ஃபில் பண்ண முடியும்? என்னோட கொஸ்டின் அதுதான். நம்ம முதல்ல நம்மள இன்னரா சாட்டிஸ்ஃபைடா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தோம்னா, நம்மள சுத்தி இருக்கிற என்வரான்மெண்ட் எப்படிதான் இருக்கும் ஆக்சுவலா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிளேஸா தான் நம்ம வச்சுப்போம். உங்களோட வைப்ரேஷன் என்ன ஆகும் ஆக்சுவலா? நம்ம ஹியூமனோட ஃப்ரீக்வன்சி அதுதானே. நம்மளோட தாட் எனர்ஜி எல்லாமே ஹாப்பியா இருந்துச்சுன்னா, உங்களை சுத்தி என்ன நடந்துட்டு இருந்தாலும் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அதை ஹாப்பியா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ பேரண்ட் நம்ம நம்மள ஹாப்பியா வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பசங்க உங்ககிட்ட பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிஷன் லவ் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ஃப்ரீயா பேச மாட்டாங்க. பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தை நல்லா பேச ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கீழே போட்டு உடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க கிச்சன்ல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரா இது உடைச்சது பாப்பு குட்டி அப்படின்னு வந்து கேக்குறீங்க. பையன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா நீங்க கரெக்டான ட்ராக்ல பேரண்டிங் பண்றீங்கன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல மம்மி நான் பண்ணல மம்மி என்ன அடிக்காத மம்மி ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு பயந்தானா நீங்க தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் இன்னைக்கு அதை சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்செக்யூரிட்டி. உங்ககிட்ட அகைன் செக்யூர்டா ஃபீல் பண்ண மாட்டான். இந்த உலகத்துல குழந்தைங்க யாரு மேக்ஸிமம் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆஸ் அ பேரண்ட் நம்ம 2 பேரை தான். அம்மா அப்பாவை தான் நம்புவாங்க. பட் நம்ம 2 பேரையுமே அவன் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணும்போது எதுவுமே இங்க ஒர்க் அவுட் ஆகாது. சோ அதனால கண்டிஷனல் லவ் ப்ளீஸ் எல்லாருமே விட்டுடுங்க. அன்கண்டிஷனல் லவ் பாத்தீங்கன்னா நான் நிறைய கொச்ச 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 கொச்சன்னு தூக்கி போட்டு வச்சிருக்கேன். இன்னும் கூட பேஜ் இருந்தா நான் நிறைய ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிலேஷனல் ஸ்கில்ஸ். இந்த ரிலேஷனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும், அப்பா கிட்ட எப்படி நடக்கணும், டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃபியூச்சர்ல அவன் இன்னொரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், இது எல்லாமே தான் ரிலேஷனல் ஸ்கில்ஸ். இது வந்து எப்படி நம்ம இப்ப அன்பு கொடுக்குறோம் இல்லைங்களா? ஆஸ் அ பேரண்டா நான் என் குழந்தைக்கு இன்னைக்கு நான் அன்பு கொடுத்தேன்னா நாளைக்கு அவன் ரிசீவ் பண்ணிக்கிட்டான். குடுக்குறேன் அவன் ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் இதே வே ஆஃப் ஸ்டைல தான் அவன் இன்னொருத்தவங்களுக்கு கிவிங் கொடுப்பான். அந்த அளவு இதே ஸ்டைல தான் அவங்க கிட்ட இருந்து வரும். அப்ப இது ஒரு பேலன்சிங்கா இருக்கும். எம்பத்தி நல்லா இருக்கும். ஓகே ஒரு பர்சனை நம்ம இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், ஒரு பர்சனை நம்ம இப்படிதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எம்பத்தி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ தட் அந்த எம்பத்திக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே கிவிங் த வேல்யூஸ் ஈக்குவலா எல்லாருக்குமே அந்த குழந்தை வேல்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின்டு சைல்டா உங்க குழந்தைய நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து காலை 8 மணிக்கு எந்திரிச்சுக்கோ. ஈவன் 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைக்குமே வந்து நம்ம இப்பெல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுறோம். அப்ப என்ன ஆகுனா காலையில நம்ம 8 மணிக்கு எல்லாமே கூட எழுப்புற ஒரு சூழ்நிலை இருக்கு. 8, 7 மணி கூட சில ஸ்கூல் டைம்ஸிங் பார்க்கும்போது அப்போ என் குழந்தை எந்திரிக்க மாட்டான் தூங்குறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவனை பிளேம் பண்ணவே முடியாது. அவனோட எமோஷனல் டேங்க் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுங்க. லவ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. குடுத்துட்டு அவனுக்கு என்னென்னலாம் நீங்க கைட்லைன் சொல்லணுமோ நைட் பெட் டைம் ஸ்டோரிஸ் மாதிரி நீங்களா ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப உங்க குழந்தையோட டிசிப்ளின் மாத்தணுமா? நம்ம சும்மா இந்த காக்கா கதை குருவி கதைலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுக்கு இப்ப டிசிப்ளின் கதை டிசிப்ளினா இருக்கணுமா உங்க பையன்? ஒரு லயன் எடுத்துக்கோங்க. அவனுக்கு என்ன அனிமல் கேரக்டர் பிடிக்குமோ அந்த ஒரு அனிமல் கேரக்டர் எடுத்துக்கோங்க. ராபிட் பிடிக்குமா இல்ல லயன் பிடிக்குமா அப்படி எடுத்துக்கோங்க. அந்த அனிமலை வச்சு அந்த அனிமல் இப்படி இருந்துச்சா, காலையில லேட் ஆச்சா, ஸ்கூலுக்கு போலியா, அப்புறமா என்னாச்சு அன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, நம்ம சமத்து குட்டியா இருக்கணும்ல அப்படின்ட்டு நைட்டே என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். பிளஸ் அவன் அந்த அனிமல் ஸ்டோரி அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயங்களோட நீங்க ரிலேட் பண்ணி சொல்லும் போது உங்க மேல டைவர்ட் இல்லாம இருக்கும். சோ ரொம்ப கைண்டா இருப்பான். அவனுக்குள்ள ஒரு இன்னர் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாப்பீங்க. சோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் வரலாம், மேம் நான் இவ்ளோ லவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன மேம் ஆகும்? என் பையன் கெட்டு போயிடுவானா? அடுத்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா இதுதான் வரும் ஆஸ் அ பேரண்டா உங்ககிட்ட இருந்து. யாரோ ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க. யா ப்ளீஸ் வெயிட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யா ஷியோர் சார் ஷியோர். சோ இந்த மாதிரி அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க சொல்லுங்க சார். சோ அன்கண்டிஷனல் லவ் குடுக்கறதால என் குழந்தை கெட்டு போயிடுமா? இல்லையே என் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாங்களே, இல்லையே எங்க அம்மா கூட நீ என்ன ஓவரா செல்லம் குடுக்குற, நான்லாம் உன்னை இப்படி வளர்க்கலையே அப்படின்னு சொல்றாங்களா? தயவு செஞ்சு அதெல்லாமே மைண்டுக்கு கொண்டு போகாதீங்க. ஏன்னா எந்த ஒரு குழந்தைக்குமே நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ் வைஸ் நீங்க போயிட்டு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓவர் லவ் எந்தெந்த குழந்தைக்கு கிடைக்கலையோ அவங்கதான் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலா இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா 5 லாங்குவேஜஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புக். இந்த புக் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா கேரி சாப்மேன் அப்படின்ற ஒரு யுஎஸ் ரைட்டர். சோ இந்த ரைட்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு மேரேஜ் கவுன்சிலர். சோ மேரேஜ் இப்ப இங்க எப்படிலாம் வந்து நம்ம இந்த கல்யாண மாலை அப்படிலாம் பாக்குறோம்ல அந்த மாதிரி யூஎஸ்ல இவர் ஒரு மேரேஜ் கவுன்சிலர். அப்புறம் ஏன்னா இவர் இந்த புக் எழுதினாரு அப்படின்னு யோசிக்கலாம்.
அப்போ அவரோட செமினாருக்கு வந்த ஒரு 2 கப்பிள்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என் குழந்தை இந்த மாரி பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா ஸ்கூல்ல நெறைய வந்து அவன் மேல கம்ப்ளைண்ட் வருது. மத்த குழந்தைங்கள போட்டு அடிக்கிறான். அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா 6 வயசு. இது எல்லாமே இந்த புக்ல இருக்கு. எதுவுமே என்னோட ஓன் கதை இல்ல. டைம் இருந்தா நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. சோ இது அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்ஸ் போய் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காரு. பாஸ்ட்ல ஒரு 6 மந்த்தா இல்ல 2 இயர்ஸா உங்க பையன் கிட்ட நீங்க ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ் பாக்குறீங்கல்ல, அதுக்கு அவன் ரெஸ்பான்சிபிள் இல்ல. உங்களோட ஒர்க் டைம் எதனா மாறி இருக்கா? சாட்டர்டே, சண்டே 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பண்ணீங்களோ, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேரண்ட்ஸோட ரொட்டீன கேட்டு எழுதும்போது எல்லாமே மாறி இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டாடி சாட்டர்டே, சண்டே ஆனா பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கோ, இல்ல ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா 2 வருஷமா அவங்க டாடி இப்ப என்ன ஆயிருக்குன்னா, வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டதால வீக்லி 2 டேஸ் தான் வந்து இருக்கிறாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 அவங்க மம்மி கிட்ட கேக்குறாரு. நீங்க சொல்லுங்கம்மா உங்களோட டைம் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்றாங்க. சார் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் டைம்ல வேலை செஞ்சேன். இப்ப எனக்கு அது ஃபுல் டைம் ஆயிடுது. நான் ஃபுல் டைமா அங்கதான் இருக்கிறேன். ஈவினிங் குழந்தை பிக்கப் அண்ட் டிராப்மே அவங்களோட கிராண்ட் மதர் தான் பண்ணுவாங்க. சோ நான் நைட்டு கூட்டிட்டு போயிட்டு தூங்க வச்சிருவேன் சார். சாட்டர்டே, சண்டே நான் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிராண்ட் மதர் ஹோம்ல விட்டுருவேன் சார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல குழந்தையோட மிஸ்டேக் எதனா இருக்கா? சோ ஆஸ் அ பேரண்ட் நமக்கு ஒர்க் முக்கியம் தான். அதை விட இம்பார்ட்டன்ட் எது? சைல்டு. சோ இந்த 2 பேரண்ட்ஸுமே அவங்களோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணி குழந்தைகிட்ட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. சோ அதை வந்து இந்த புக்ல சம்மரி மாதிரி ஒரு 10 to 15 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சோ அது படிக்கும்போது ஈவன் ஓகே நம்ம இந்த மாதிரி குழந்தைக்கு குவாலிட்டி டைம் கொடுத்தா சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கும் நமக்கு கிளியராவே புரியுது. நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து ஃபாரின் ஆதர் இல்லையா? சரி ஓகே இதை நம்ம வச்சுட்டா கூட நம்மளே சில பேருக்கு இந்த சைக்கோ மூவி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் பார்த்திருப்போம். அந்த படம் ஆக்சுவலா ஓடலதான். பட் ரொம்ப கிரிஞ்சா இருந்ததால ஓடி இருக்காது. மிஷ்கின் சாரோட இது அது. சைக்கோ மூவில வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு சைக்கோ கில்லர் வந்து என்ன பண்ணுவான்னா வச்சு கட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு ஹீரோ போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வருவார். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்த டீம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹால்ல வந்து வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. நீங்க எப்படி வந்தீங்க, அவன் ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கான்னு எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மைக் வாங்கி சொல்லுவாங்க. நான் மட்டும் அவனோட அம்மாவா இருந்திருந்தேன்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்து இப்படிதான் நம்ம வாழணும், இப்படிதான் இருக்கணும்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது அவனோட மிஸ்டேக் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் பார்க்கும்போது எனக்குமே டு பி ஃபிராங்க் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. பட் இந்த புக் படிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மூவி கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இது உண்மைதானே. இப்ப இந்த மாதிரி வந்து செமினார்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புக்ஸ் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிருக்கிற புக். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 6 லட்சம் பேர் இந்த புக்ஸ் வாங்கி படிச்சிருக்காங்க. பேரண்ட் அந்த ரெக்கார்டுமே உங்களுக்கு போட்டிருக்காங்க. சோ தட் இதே விஷயத்தை தான் நம்ம தமிழ் மூவில அங்க எடுத்திருக்காங்க. பட் ஆனா அது பார்க்கும்போது ஆஸ் அ பேரண்டா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? என்ன இது கிரிஞ்சா இருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன இது என்ன சைக்கோவா? இது வந்து வந்து கடத்தி கூட்டிட்டு போனவனை பத்தி அவங்க அம்மாவா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், பாட்டியா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் கதை பேசுதே நம்ம அப்ப நினைச்சது உண்டு. பட் அது வந்து ட்ரூங்க. நீங்க வந்து ஒரு குழந்தைய எப்படி இப்ப வளர்க்குறீங்களோ அவன் அந்த சொசைட்டிக்கு திருப்பி அதே தான் திருப்பி கொடுப்பான். உங்களுக்கும் அதே தான் திருப்பி நடக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் தான். சோ இதுக்கு நான் என்ன மேம் பண்ணனா ரொம்ப பொறுமையா இருக்கும். பசங்க கிட்ட பேஷன்ஸ் லவ் எப்ப தெரியுங்களா ரொம்ப பெருசா தெரியும் பசங்களுக்கு நீங்க பேஷன்ஸா இருக்கும் போதுதான். நம்ம ரொம்ப கத்திட்டு ரொம்ப கோவமா நீ அமைதியா இரு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு பசங்க கிட்ட சொல்லி பாருங்க பயப்படுவோம். பட் பேஷன்ஸா நீங்க வந்து பட்டுக்குட்டி அதை கொஞ்சம் பண்ணிட்டேன் இப்படி ஏன் நீ பண்ற அப்படின்ட்டு உங்களோட வாய்ஸ் அந்த டோன் வந்து மேட்டர்ஸ். அதை நான் உங்களுக்கு டீடைல்டாவே சொல்லுவேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோ ஆகுறதுக்கு நம்ம லேர்ன் பண்ணோம். ஆஸ் அ பேரண்டா நம்மளுக்கு இப்போ ஆஃபீஸ் போகும், பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறீங்க. இட்ஸ் அ குட் திங். பட் இந்த சைல்டு இந்த ஜெனரேஷன்ல வர சில்ட்ரன்ஸ வளர்க்கறதுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஐக்யூ லெவல் நம்மளோட அதிகமா இருக்கு. அதுதான் உண்மை. நீங்க ஸ்டடிஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம தாத்தா பாட்டி சின்ன வயசுல இருந்ததை விட நம்ம ஐக்யூ அதிகமாச்சு. நம்மளை விட நம்ம கிட்ஸ்க்கு ஐக்யூ அதிகமா இருக்கு. அப்ப நம்ம அவங்களே வந்து டே டு டே லைஃப்ல நிறைய நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க கூட எமோஷனலா நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸ்டடீஸ் ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள க்ரோ பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சோ எந்த பேரண்ட்டுமே வந்து என் பையன் படிக்க மாட்டான் அப்படி பண்ண மாட்டான் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தோம் அதை ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அகைன் இதே சேம் புக்ல கொடுத்துருக்காங்க. நோ சைல்டு கேன் ரிசீவ் டூ மச் அப்ரோப்ரியேட் அன்கண்டிஷனல் லவ். அந்த அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லும்போது கன்சிஸ்டன்டா எந்த குழந்தையுமே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த சைல்டுக்கு இப்ப இருக்கிற என்வரான்மெண்ட்ல இப்ப இருக்க ஜெனரேஷன்ல நிறைய கிட்ஸ்க்கு அந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியறது இல்ல பேரண்ட்ஸால. அது பேரண்ட்ஸோட தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த என்வரான்மெண்ட் இந்த சொசைட்டி நம்மள போட்டு ப்ரெஷர் பண்ணுது. குழந்தை இப்படி வள அப்படி வளரணும். இப்ப நீங்க போய் யூடியூப் இப்ப மொபைல் போன் எடுத்து ஹவு டு பாசிட்டிவ் பேரண்டிங் போட்டீங்கன்னா ஒரு 100 150 வீடியோ வரும்.
அத உட்காந்து பாத்துட்டு இருப்போம். ஓகே இத அப்ளை பண்ணலாமா, இத அப்ளை பண்ணலாமா, அத அப்ளை பண்ணலாமான்ட்டு. அத அப்ளை பண்ணி பாக்குறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு பிரச்சனை வரும். அத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அங்க போயிடும். அப்புறம் இந்த வேலை அப்படியே விட்டுடுவோம். சோ தட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ் நம்ம எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ குடுங்க. அதனால குழந்தை என்னைக்குமே கெட்டு போகாது. அது ஒண்ணு மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த புக்ஸ்ல இருக்க பேஜஸ் நான் கொஞ்சம் சில லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈவன் நெட்ல கூட ரெஃபரன்ஸ் கிடைக்காது. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த பேஜஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் உங்க குழந்தை வந்து நல்லா அந்த லவ் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான்? இன்னொருத்தவங்களுக்கு அந்த அதிகமான அன்பை குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு 5 வயசு வரைக்கும் உங்க குழந்தை நீங்க அவங்களோட எமோஷனல் டேங்க ஃபில் பண்ணி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா ஒரு 8 இயர்ஸ், 9 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல குட்டி குட்டி சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். ஏன் நீங்க ஒரு 3 இயர்ஸ் கிட்ட இப்ப நீங்க உங்க மதரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு இந்த மாதிரி நீங்க வாங்க போங்கன்னு வீட்ல பேசி பாருங்க. அவன் இன்னொரு குழந்தையவோ இல்ல இன்னொரு பெரியவங்களையோ ஒரு டீச்சரையோ மேம் இங்க வாங்கல பாட்டி சாப்பிட்டீங்களா இப்படி கேட்பான். அவனுக்கு யாரும் வயத்துல இருக்கும் போதே வாங்க போங்கன்னு சொல்லி கொடுத்தது இல்ல. பட் நம்ம பேசுற டோன், நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்க காதுல கேக்குது. என்ன ரிசீவ் பண்றாங்களோ அவங்க அதுதான் திருப்பி கொடுப்பாங்க. என் பையன் அதிகமா கோவப்படுறான் மேம்னா நீங்க நல்லா கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. அவன் முன்னாடி எங்கன்னா நீங்க ஒரு டைம் கோவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு சிமெண்ட் மாதிரி இப்ப ஒரு பில்டிங் கட்டும் போது ஒரு சிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சிமெண்ட் மாட்ட சொல்லுவாங்க, கலவைன்னு சொல்லுவாங்க தமிழ். அந்த சிமெண்ட் இருக்கு இல்லையா, அத நம்ம கால் டக்குன்னு வச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த சிமெண்ட் அப்படியே உள்ள போயிடும். அது காஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு இம்ப்ரெஷன் அப்படியே இருக்கும். அந்த மார்க் அப்படியே இருக்கும். அதுதான் குழந்தைங்க. நீங்க என்ன இப்ப இந்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ் குடுக்குறீங்களோ, அதுதான் மேட்டர்ஸ். ஓகேங்களா? நெறைய சில்ட்ரன்ஸ் நம்ம எமோஷனல் டேங்க் ஃபில் பண்ணாம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? இப்ப இருக்க பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் சேர்த்துடுறாங்க. ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் சேர்க்கிறது தப்பு இல்ல. பட் அவங்களோட எமோஷனல் டேங்க் டெய்லியுமே நீங்க வீட்ல இண்டிவிஜுவலா அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுத்து, லவ் குடுத்து, கேர் குடுத்து அவங்க கிட்ட உட்கார்ந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அவங்களோட எமோஷனல் டேங்க் ஃபில் ஆகும். அவங்களோட எமோஷனல் டேங்க் ஃபில் ஆனாதான் தே ஆர் ஏபிள் டு லேர்ன் எஃபெக்டிவ்லி. அவங்க அப்பதான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கவே முடியும். படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், பெயிண்டிங்கா இருக்கட்டும், வாட் எவர் அந்த எமோஷனல் டேங்க் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு லவ் சாட்டிஸ்பாக்சன் ஆகல பசங்களுக்கு அப்படின்னா, அகாடமிக்ஸ்ல நம்மளால எப்பயுமே அவங்கள தி பெஸ்ட் கொண்டு வரவே முடியாது. ஒரு டைம் 2 டைம் வரலாம். பட் கன்சிஸ்டன்ட்டா அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது? தி பெஸ்ட் கொண்டு வரவே முடியாது. என்னோட பொண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆல்பபெட் சொல்லிட்டே வரா மேம். மேபி 1, 2 கன்ஃபியூஷன்ல மறந்துடுறா அப்படின்னா இட்ஸ் ஓகே. இது ஒரு 3 இயர்ஸ் ஒரு 3.5 இயர்ஸ் இட்ஸ் நார்மல். பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? குழந்தைய ஓகே பட்டுக்குட்டி பரவாயில்லையே பி ஃபார் பால் சொல்லிட்டு அடுத்து என்ன சி ஃபார் என்ன மியாவ் அது என்ன கேட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தை இப்படிதான் நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஓகே மேம் என் பையன் இப்ப 10 வயசு இருக்கான் என்ன மேம் பண்றதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். 10 வயசு இருக்கிற பையன் கிட்ட என்னப்பா உன்னோட ரேங்க் சரி ஓகே 10th ரேங்க் எடுத்திருக்கியா சரி ஓகே இப்ப 11th ரேங்க் எடுத்திருப்பாங்கல்ல கண்டிப்பா ஒருத்தவங்க அவங்களுக்கு முன்னாடி நீ வந்திருக்கியா சரி ஓகேப்பா பரவாயில்லையே 10th ரேங்க் எடுக்கிறதுக்கு நீ எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுனா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போற இதுக்கா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி பேசி பாருங்களேன். சே நம்ம அம்மா நம்ம மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வேற லெவல்ல உங்களுக்கு அவங்க திருப்பி ரெஸ்பெக்ட் தருவாங்க பாருங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் தான் சார். ரெஸ்பெக்டா இருக்கும் உங்ககிட்ட கைண்ட்னஸ் இருக்கவே மாட்டாங்க பசங்க. நாங்க நோட் பண்ண வரைக்கும் கைண்ட் கொண்டு வரதும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட பசங்களுக்கு நீங்க கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டடிஸ் வந்துடும். இதை நம்ம ஆஸ் அ பேரண்டா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் வீட்ல. ஓகேங்களா? அகைன் ஸ்கூல்லயுமே சில ஸ்கூல்ஸ்ல இது வந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் அங்க ஸ்கூல்ல ஒரு 100 நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அதிகம் இல்லைங்களா? சோ அந்த இண்டிவிஜுவல் கேர் ஸ்கூல்ல கிடைக்கிறத விட ஆஸ் அ பேரண்டா உங்களுக்கு 2 குழந்தை 3 குழந்தை சில பேர் சிங்கிள் சைல்டா இருப்பீங்க. சோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்கண்டிஷனல் குடுங்க குடுங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது நான் ஆல்ரெடி நிறைய ரீசன்ஸ் கொடுத்துட்டேன். பட் எதுக்காகன்ட்டு ஒரு குட்டி லைன் மட்டும். எல்லாருமே வந்து எமோஷனல் பீயிங்ஸ். முதல்ல குழந்தைங்க சொன்ன மாதிரி எமோஷனல் பீயிங்ஸ். ஏன்னா அவங்க மதரோட அந்த ஒரு கர்ப்பப்பையில இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு அவ்வளவு லவ் கொடுத்து பழக்கி விட்டுறோம். வெளியே வந்து ஒரு 2 வயசு 3 வயசுக்கு அப்புறம் உங்க பேச்சு அவங்க கேட்கலன்னா நம்ம அந்த அன்கண்டிஷனல் லவ் ஸ்டாப் பண்றது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் எடுத்து நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி பண்றது கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. ஆஸ் அ பேரண்டா we have to change. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேம் நான் லவ்வா தான் மேம் இருக்கேன்னா மேம் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து சும்மா லவ் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என் குழந்தை கிட்ட வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சார் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். இப்போ ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஓகே.
சோ என்ன மேம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து குழந்தைகிட்ட லவ்வா இருக்கணும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆஸ் அ பேரண்டா நம்ம எல்லாருமே லவ்வா தாங்க இருப்போம். ஓகேங்களா? பட் நீங்க லவ் பண்றீங்களே உங்க குழந்தைய, நீங்க ஒரு அன்பு குடுக்குறீங்களா, அந்த குழந்தை அத 100% ஃபீல் பண்றாங்களா? ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். சில பேரண்ட் கம்மியா தான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரெஸ்பெக்ட்டா, அவ்ளோ கைண்டா, அந்த அளவுக்கு அவங்க குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றதால, அவங்களோட இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன ஆயிருக்கும் அவங்களுக்கு, பசங்களுக்கு லவ் ஃபீல் ஆயிட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம அப்பா, அம்மா நம்ம மேல லவ்வா தான் இருக்காங்க அப்டின்ட்டு. ஓகேங்களா? அப்படி ஃபீல் பண்ண குழந்தை நீங்க எது சொன்னாலுமே ஏத்துக்கும். இன்கேஸ் உங்க குழந்தை உங்க பேச்சு கேட்கலையா, இல்ல மேம் ஸ்டடீஸா இருக்கட்டும், டிசிப்ளினா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருந்தாலும் பிஹேவியரல் சேஞ்சஸ் மட்டும் இல்ல, அகாடமிக்ஸ் வைஸ்மே கூட உங்களால உங்க குழந்தைய சேஞ்ச் பண்ண முடியும். எப்போன்னு கேக்குறீங்களா? அவங்க உங்களோட லவ்வ ஃபீல் பண்ணணும். நீங்க லவ் பண்ணா மட்டும் போதாது உங்க குழந்தைய. அவங்கள உங்க லவ்வ நீங்க என்ன பண்ண வைக்கணும்னா, ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் ஒன் ஆஃப் த சீக்ரெட். நெக்ஸ்ட் வந்து சோ நான் சொன்னேன் இல்லையா, நீங்க புக்ஸ் நெறைய பேரு கேட்டிருந்தீங்க. சோ இதுதான் அதோட புக். நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்றேன். நீங்க யாரெல்லாம் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். The 5 Love Languages of Children, Gary Chapman and Rose Campbell. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப 100 டைம் மேல நான் லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். எப்படி பண்ணணும்? குழந்தைங்கள நம்ம எப்படி வந்து டூ த கோர், ஓகேங்களா? நம்ம எப்படி வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெச்சூர்டு பீயிங்கா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? குழந்தை வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நம்ம அவங்க கிட்ட ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படி சொல்றது லவ்னு நீங்க நினைக்கிறீங்களா பேரண்ட்ஸ்? கண்டிப்பா அது கிடையாது. நம்மள நிறைய பேரு காலைல ஸ்கூல் அனுப்பும்போது ஐ லவ் யூ பட்டு விட்டினோம். நைட்டு ஐ லவ் யூ சொல்லணும். அவனுக்கு அந்த ஐ லவ் யூன்றதுக்கு மீனிங்கே வந்து மேக்ஸிமம் தெரியாது. ஆனா அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணும். அவனுக்கு அது ஃபீல் ஆயிருக்காது. இதுக்குதான் ஒரு 5 லவ் லாங்குவேஜஸ். நான் உங்களுக்கு அந்த புக் பேர் சொன்னேன் இல்லைங்களா? பிசிக்கல் டச். குழந்தைங்களுக்கு இந்த 5 லவ் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிலோ 6 இயர்ஸ்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா ப்ளீஸ் இந்த 5யுமே டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு பிசிக்கல் டச், நாளைக்கு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ், வென்ஸ்டேவா குவாலிட்டி டைம், தேர்ஸ்டேவா நான் கிஃப்ட் வாங்கி தர போறேன், ஃப்ரைடேவா என்னோட ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் மூலியமா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு டிஷ் செஞ்சு தர போறேன். அது சாப்பாடா இருக்கலாம் இல்ல வாட் எவர். நான் உங்களுக்கு அது எல்லாமே ட்ரிக்ஸ் சொல்றேன். ஒண்ணுமே இப்ப நான் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது 5 வயசுக்கு கீழே இருக்கிற கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா 5த்தையுமே பண்ண முடியும். ஓகேங்களா? அதனாலதான் சொல்லுவாங்க 5ல விளையாதது வந்து 50ல விளையாததுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வந்து எதுவுமே சும்மா சொல்லல. இந்த புக்ஸ்ல படிச்சுட்டு நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் கூட நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் உண்மை. 5 வயசுக்கு கீழே நீங்க இந்த 5 குவாலிட்டி ஆஃப் லவ் லாங்குவேஜ்ல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாமே நீங்க கொடுக்கணும். புரியுதுங்களா? பட் குழந்தைக்கு ஒரு 6 வயசு 7 வயசு ஆகுதுன்னா இதுல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். இப்ப இல்ல மேம் நான் அந்த 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டான் என் பையன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இந்த 5 லவ் லாங்குவேஜஸ்ல உங்க குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம ஈஸியா ஒரு கேம் மூலியமா கண்டுபிடிக்கலாம். அதையுமே நான் சொல்லிடுவேன். புரியுதுங்களா? அதே மாதிரி இல்ல மேம் என் குழந்தைலாம் இப்போ ஸ்கூல்ல 10th 12th போயிட்டு இருக்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன நம்ம அந்த 5 இயர்ஸ்க்குள்ள நிறைய லவ் ஃபில் பண்ணி வச்சிருந்தோம்னா இப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல மேம் நான் அந்த ஒரு ஸ்டேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னோட ஒர்க் ப்ரெஷர்ல, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. அகைன் அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத அவங்க வாய் மூலியமாவே நம்ம வர வைக்க முடியும், பெரிய பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா. பட் என்ன கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு, அது மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம இன்னைக்கு டே 1ல ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அது நீங்க வந்து பெரிய ஸ்கூல்ல நான் படிக்க வைக்கிறேன், ஒரு 2 lakhs பர் இயர் நான் என்னோட பையனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்ற பேரண்டா இருந்தீங்கன்னா கூட, வீட்ல நீங்க இந்த 5 லவ் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தைகிட்ட அகாடமிக்ஸ்ல growth பார்க்க முடியாது, பிஹேவியர்ல growth பார்க்க முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 10 ரைம்ஸ் 20 ரைம்ஸ் சொல்றது பெரிய விஷயமா, இல்ல எல்லார்கிட்டயும் அன்பா எப்பயுமே இருக்கிறது பெரிய விஷயமா நீங்க நினைக்கிறீங்களா? எது நீங்க வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க ஆஸ் அ பேரண்டா? கண்டிப்பா சொல்றேன். எல்லாருமே கைண்டா ட்ரீட் பண்ணணும். எல்லாருக்கும் ஈக்குவல் வேல்யூ குடுக்கணும்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு இம்பார்ட்டன்ட் தான். பட் கைண்ட்னஸ் கண்டிப்பா இருக்கணும். கைண்ட்னஸ் அந்த பொலைட்னஸ் இல்லாம இருக்கிற எஜுகேஷன் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எங்கேயுமே அதை அப்ளை பண்ண தெரியாது. அவங்க கிட்ட growth கம்மியா இருக்கும். நம்ம பேரண்ட் என்ன பண்ணிடுறோம்னா அகாடமிக்ஸ் 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 அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம். இங்க நீங்க எம்டி ஆக்கிடுறீங்க குழந்தைங்கள. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்க நம்ம என்ன பெரிய பெரிய காலேஜ்ல படிக்க வச்சாலுமே கூட சில டைம்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியல, அகாடமிக்ஸ்ல நிறைய growth கொண்டு வர முடியல. நீங்க நினைச்ச மாதிரி அவங்களால நிறைய விஷயங்கள் கொண்டு வர முடியல. சோ தட் இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன்னா பிசிக்கல் டச்.
சோ பிசிக்கல் டச் ரொம்ப 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 ஈஸிங்க. இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கட்டிப்பிடி வைக்கின்ற மாரி அதேதாங்க. அந்த அந்த ஒரு சீன முன்னாடி கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? அந்த படத்துல சொல்ற அதே கான்செப்ட் தான். ஹக்ஸ், கிஸ்ஸஸ், ஸ்டோரி சொல்லும்போது அவங்கள மடியில போட்டு தட்டிட்டே தூங்க வச்சு சொல்றது. இது உங்களுக்கு இப்பதான் நீங்க ஒரு குழந்தை இப்பதான் நீங்க புதுசா நியூ பார்ன் பேபி இப்பதான் நீங்க ஒரு நியூ மாமா சூப்பர் உங்களுக்கு. இந்த கிளாஸ் இன்னைக்கு நீங்க ஒரு நியூ மாமா அட்டெண்ட் பண்றீங்கன்னா யூ ஆர் சோ பிளஸ்ட். ஏன்னா நீங்க டே 1ல இருந்து என்ன பண்ண முடியும் உங்க பேபிய? எப்படி எப்படிலாம் நம்ம ட்ரெயின் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிடும். இன்ஃபேன்ட்டா இருக்காங்களா? அவங்கள தூக்கி வச்சு நம்ம தட்டும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் முதல்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணுங்க. நான் அதுதான் சொல்றேன். ஐய்யயோ! எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. இவன் வேற இப்படி அழுவுறானே! நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே! பார்த்துக்க யாரும் இல்லையே! நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே! அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா? ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. அத நீங்க பண்ணும்போது குழந்தைக்கு அந்த லாங்குவேஜ் புரியலனாலுமே அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகும். சோ தட் ப்ளீஸ் ஸ்டாப் தட் பிளாபரிங். சோ அத கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே மேம் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே பிசிக்கல் டச் எல்லாமே ஓகே. இப்ப நான் எங்க வீட்ல நாங்க 2 பேருமே வேலைக்கு போறோம் மேம். அப்ப நான் என்ன மேம் பண்றது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபேன்ட்டா இருந்தா கூட என்ன பண்றோம்? சென்னை மாரி பெரும்பாலான சிட்டீஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதிகமாகறதால வீட்ல 2 பேருமே வேலைக்கு போற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இது வந்து ஆஸ் அ பேரண்டா நம்ம மேல இருக்க மிஸ்டேக்ஸ் கிடையாது. சோ அந்த மாதிரி கிரியேட் ஆகுறதால வாட் வில் ஹேப்பன்னா ஒரு அம்மா வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு உடனே போய் ஒர்க் போய் ஜாயின் பண்ற அளவுக்கு என்ன ஆகுது நம்ம சொசைட்டி இப்ப அப்படிதான் இருக்குது. அப்ப நீங்க பிரச்சனை இல்ல எல்லாமே நம்ம மைண்ட் செட் தாங்க எல்லாமே இங்க இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது. இங்க வெளியே இருந்து வரத தூக்கி இங்க உள்ள போடாதீங்க. இதை வச்சு வெளியே எப்படி கண்ட்ரோல் பண்றது நம்ம கத்துக்கணும். அதுதான் வந்து ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். நீங்க இப்ப வேலைக்கு போய் ஆகணும் சுச்சுவேஷன் இருக்கீங்களா சரி ஓகே அப்போ உங்க மதர் இன் லா இல்லையா எனக்கு மதர் இன் லாவும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க சரி ஓகே ஒரு கேர் டேக்கர் அந்த கேர் டேக்கரோ மதர் இன் லாவோ உங்க குழந்தைய நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு போங்க. இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா சேம் லைக் இதே வே என் குழந்தைய வந்து அடிக்கடி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவனுக்கு நல்லா பாசமா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே இப்ப நீங்க ஒரு வே ஆஃப் ஸ்டைல குழந்தை வளர்க்கணும்னு நினைப்பீங்க கரெக்ட்டுங்களா? பட் அதுவே உங்க மதர் இன் லாவோ கேர் டேக்கரோ வைக்கும் போது அந்த ஒரு குவாலிட்டி மிஸ் ஆகும். பட் நம்ம ரெகுலரா அவங்களை எஜுகேட் பண்ணோம்னா கண்டிப்பா மாறுவாங்கங்க யாரா இருந்தாலும். ஓகேங்களா? சோ இந்த பிசிக்கல் டச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டடீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த குழந்தைய நிறைய பிசிக்கல் டச் கொடுத்து அதுவும் பிலோ 5 இயர்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா சீரியஸ்லி ஐ எம் ஸ்பீக்கிங் ரொம்ப ரொம்ப நீங்க பிள்ளைங்க கிட்ட ஈஸியா என்ன பண்ண முடியும் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். நைட்டு தூங்கும் போது கதை சொல்லி அவங்க தலையை இப்படி கோதி விடுறதா இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் டச் வந்து இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு என்ன நம்ம காசு தரப்போறோமா? சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ 1 lakh 1.5 lakhs வரைக்கும் சென்னையில இப்ப பே பண்றாங்க. எல்கேஜி யூகேஜிக்கே அவங்க டொனேஷன் பே பண்ணி பே பண்ற பேரண்ட்ஸ் நம்ம ஒரு பிசிக்கல் டச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒரு பைசா செலவில்லை. ஆனா ஒரு நாளைக்கு நம்ம குழந்தை சின்ன குழந்தையா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே நம்ம கொஞ்சம் ஒரு 3 4 வயசு 5 வயசு வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டுங்களா? பட் நம்மளுமே இப்ப மதரும் ஃபாதர் 2 பேருமே இப்ப வேலைக்கு போகும்போது அந்த பிசிக்கல் டச்சோட குவாலிட்டி கம்மியாகுதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்க? நீ ஏன் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? வா பிசிக்கல் டச் பண்றோம் எப்படி தெரியுமா? அடிக்கிறதுக்கு பண்றோம். அதே மாதிரி வந்து உங்களோட நெசசிட்டி காலைல குளிக்க வைக்கணுமா குழந்தைய அப்ப பண்ணுவோம். அவங்களுக்கு டைப்பர் மாத்தும் போது பண்ணுவோம். இந்த புக்ல அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா அவ்வளவு செம்மையா ஒரு கண்டென்ட் என்னன்னா நீங்க அவங்களுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது கூட ஒரு அன்பா தான் சேஞ்ச் பண்ணாது. ஐயோ இப்ப போயிட்டு நீ இதை பண்ணிட்டியே அப்படின்னு பண்ணாம ஒரு லவ்வோட நீங்க எல்லாமே பண்ணும்போது குழந்தை உங்களுக்கு திருப்பி லவ்வோட எல்லாத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அந்த ஆத்தர். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல மேம் என்னோட குழந்தை ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அதை தாண்டிட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்பயுமே நீங்க என்ன பண்ண முடியும் பிசிக்கல் டச் நீங்க கொடுத்தே ஆகணும். இல்ல மேம் என்னோட குழந்தை வந்து அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போறோம் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன். ஸ்கூலுக்கு போறாங்க உங்க சில்ட்ரன் நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம். எப்படின்னா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கும் போது கன்னத்துல குழந்தைக்கு கிஸ் கொடுத்து அனுப்புறது அப்பா ஐஃபை கொடுத்து அனுப்புறது இது எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே படத்துல மட்டும் தான் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நம்ம எப்படிலாம் வாழணுன்றதுக்காக சில படங்கள் எடுக்கிறாங்க. அதை பார்த்து கத்துக்கணும் நம்ம. டு பி ஃபிராங்க் நிறைய படங்களை நம்ம பார்த்திருக்கோம். சில்லுன்னு ஒரு காதல்ல சூர்யா ஜோதிகா படம் நிறைய பேர் பார்த்திருப்போம். அந்த ஒரு படத்துல ஒரு குழந்தை எவ்வளவு அழகா காலையில இருந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அம்மா அப்பா 2 பேருமே தான் வேலைக்கு போறாங்க. அது படத்துல மட்டும் தான் நடக்கும் ப்ளீஸ் நினைக்காதீங்க. நம்ம அதை ஏன் ஃபாலோ பண்ண முடியாது? இன்னும் நீங்க வந்து வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கீங்களா சூப்பர் டூப்பர் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. காலைல இருந்து குழந்தைய எப்படி என்ன ஃபோக்கஸ் பண்ணா டைம் டேபிள் போட்டு அவனை லவ் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். தப்பே கிடையாது. நம்ம குழந்தைங்க அது. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது காலைல அனுப்பும்போது ஒரு 2 ஹக் குடுக்கறது. ஈவினிங் வந்து முக்கியமா ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்க வந்து என்விரான்மெண்ட்ல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் கூட தான் இருந்துட்டு வருவாங்க. என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டில குழந்தைங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து பாசிட்டிவா இருந்துட்டு வருவாங்க நம்ம சொல்லவே முடியாது. அப்படி அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கண்டிப்பா ஆஃப் அன் அவர் ஆஸ் அ பேரண்டா நீங்க உட்கார்ந்து அவங்க கிட்ட பிசிக்கல் டச் கொடுத்து பேசியே ஆகணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் ஒரு 6 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. இல்ல மேம் என் குழந்தை வந்து ஒரு அடலசென்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10th 12th கிட்ட வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படி மேம் நான் இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும். அவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் கூப்பிட்டு வா பட்டுக்குட்டி செல்லக்குட்டினா அவங்களுக்கு கிரிஞ்சா தான் ஃபீல் ஆகும். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு கேம் மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பையனுக்கு வந்து பேஸ்கெட் பால் பிடிக்குதா இல்ல வாலிபால் பிடிக்குதா
அவன் கூட போயிட்டு விளையாடுங்க. சோ அதுல அவன் நல்லா கோல் போட்டா சூப்பரா எப்படி தட்டி கொடுங்க. உங்க பொண்ணு அதே மாதிரி வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஆக்சுவலா வந்து இங்க இன்னொரு கான்ட்ராடிக்ட் என்னன்னா, பசங்க மேல வந்து அந்த பிசிக்கல் டச் அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், மேக்ஸிமம் பசங்க அதை ஃபீல் பண்றதே இல்ல. பாய் சைல்டு நான் மேக்ஸிமம் சொல்றேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல ஏன் ஒரு 8 இயர்ஸ் வந்தாலே பாய்ஸ் வந்து அவனுங்களுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. ஒரு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஐசோலேட் ஆயிடுறாங்க. இது வந்து ஸ்டடீஸ்ல சேம் அதே புக்ல ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம பையனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து பிசிக்கல் டச் கொடுக்கும்போது அவனுக்கு ஓவர் செல்லம் கொடுத்தா இது பொண்ணு மாதிரியே வளர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள லைட்டா இருக்குதான் உண்டு. அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதே மாதிரி கேர்ள் பேபிக்கு அப்பா நல்லாவே செல்லம் தருவார் டூ சம் பீரியட். அவங்க வந்து அந்த மென்சஸ் அட்டைன் பண்ற வரைக்கும் ஃபாதர் என்ன பண்ணுவாரு, நல்லாவே கொஞ்சுவாங்க, எல்லாமே ஓகே. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க இந்த புக்ல. சோ நீங்க ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன், என்ன டாடி திடீர்னு சேஞ்ச் ஆயிட்டாரு, ஐயோ அப்ப நம்மளும் சேஞ்ச் ஆகணுமோ அப்படின்ற ஃபீல் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடும். சோ தட் பாயோ கேர்ளோ எல்லாருக்குமே அந்த பிசிக்கல் டச் யூ ஹேவ் டு கிவ். ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா மச் பிசிக்கல் டச் எப்படி நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்து கிஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதாது. அதுக்கான நிறைய கேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்லிங். இப்போ உங்க பையன் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, அவனுக்கு ரெஸ்லிங் பிடிக்கும், அவங்க கூட சேர்ந்து ரெஸ்லிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிளேஃபுல் ஹிட்டிங் அந்த மாதிரி எதனா கேம்ஸ் விளையாடலாம். ஐஃபைஸ் கொடுக்கறதா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வாலிபால் கோர்ட் இல்ல பேஸ்கெட் பால் அந்த மாதிரி போயிட்டு விளையாடுறதா இருக்கலாம். சோ கேம்ஸ் மூலியமாவே நீங்க என்ன பண்ணலாம், நிறைய உங்ககிட்ட கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் ட்வீன்ஸ் டு டீன்ஸ். சின்ன வயசுல உங்க குழந்தை இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும், ஈஸியா அவங்களோட எமோஷனல் டேங்க ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட நீட் என்னங்க இருக்கும் மேக்ஸிமம், நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்போ ஒரு 10 வயசு 15 வயசு பசங்களோட அப்பாவா இருக்கீங்கன்னா, சின்ன வயசுல உங்க குழந்தைங்க உங்ககிட்ட மேக்ஸிமம் என்ன கேட்க யோசிச்சு பாருங்க. அந்த பார்க்கு கூட்டிட்டு போறியா டாடி, ஓகே எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரியா, ஓகே நாளைக்கு அந்த பையன் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருந்தா எனக்கு அந்த மாதிரி அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரியா, இப்படிதான் கேட்பாங்க பசங்க. இதெல்லாம் உங்களால பண்ண முடியுமா? எமோஷனல் டேங்க் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிட்ட டெய்லி நீங்க என்ன பண்ண முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்ஸ் அவங்க சைல்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட எமோஷனல் டேங்க் பெருசாயிடும். அதை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ பிலோ 5 இயர்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இப்பயே இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் த பெர்லசன்ஸ் சொன்ன மாதிரி கேர்ள் பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் கண்டிப்பா கிடைக்கணும். அந்த அடலசன்ட் ஏஜ்ல கூட அது ஃபாதர்ஸ் யூ ஹேவ் டு கரெக்ட் இட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த பிசிக்கல் டச் எப்படி பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க மேம் எனக்கு வந்து தொட்டு பேசுறதே பழக்கம் இல்ல மேம். ஈவன் நம்ம தமிழ் கல்ச்சர்ல சொல்ல போனா இப்ப எல்லாம் ஓரளவுக்கு மாறிட்டாங்க. மைண்ட் செட் இப்ப யாரும் அப்படி கிடையாது. பட் இன்னுமே கூட என்னால அந்த என் குழந்தைய ரொம்ப பிசிக்கல் டச் வச்சு என்னால பேச முடியல. ஒரு 5 வயசு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 5 6 வயசு வரைக்கும் நம்ம எல்லாருமே குழந்தைய ஹோல்டு பண்ணுவோம், ரொம்ப பாசமா இருப்போம். பட் ஆனா ஒரு 7 8 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பொண்ணு கிட்ட அப்பா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கலாம், ஒரு பையன் கிட்ட அம்மா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி வரும்போது இல்ல மேம் எனக்கு அது செட் ஆக மாட்டேதுன்னு நினைக்கிறீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட ஹேண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேஸா இருக்கட்டும், நீங்க ஒரு லவ்வோட உங்களை நீங்க முதல்ல டச் பண்ணி பாருங்க. இது ஒரு தெரப்பி மாதிரி ஆக்சுவலா. நீங்க உங்களை லவ்வா தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வாட் யூ ஆர் ஃபீலிங் அப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்களை தொடும்போது யூ வில் கரெக்ட் இட். அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து ஹக் பண்ணு கிஸ் பண்ணு கூட அவசியம் இல்ல. ஒரு தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய நம்ம கூப்பிட்டு அப்படி பண்ண முடியாது, சங்கடப்படுற பேரண்டா. ஓகே இப்படி இப்படி நீங்க ஷோல்டர் டேப் பண்ணலாம். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து என்ன பண்ணலாம், ஹெட் மசாஜ் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே. இதெல்லாம் கூட ஒரு டைப் ஆஃப் பிசிக்கல் டச் தானே உங்களுக்கு. சோ இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம பிசிக்கல் டச் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்க ஃபாதர் வந்து உங்க லவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு அந்த செமினார்ல கேரி சாப்மேன் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஆமா எங்க ஃபாதர் வந்து என்ன லவ் பண்றாரு, எப்படி நீங்க சொல்ற அப்படின்னு அந்த தம்பி கிட்ட கேட்டிருக்காங்க. அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு ஆகுது. அதுக்கு அந்த தம்பி சொல்லியிருக்கான், நான் வந்து ஒரு டைம் பிளே பால் விளையாடிட்டு இருந்தேன், வாலிபால் விளையாடிட்டு இருந்தேன். அப்ப எங்க டாடி செம்மையா சோஸ் பண்ணாரு, நீ வா கமான் கமான் உன்னால முடியும் வா 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 அப்படின்னு அவங்க எங்க டாடி சொன்னாரு. அதே மாதிரி நான் அந்த கேம்ல தோத்துட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னாருன்னா, சூப்பர்டா நீ சூப்பரா ஆடி இருக்க, தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங் ஹார்ட், நீ சூப்பரா ஆடி இருக்கடா, நீ கடினமா உழைச்சிருக்க, சூப்பர்டா, பரவாயில்ல நீ வின் பண்ணலன்னா என்ன, பட் நீ உன்னோட பெஸ்ட் கொடுத்தல்ல, அது போதும் அப்படின்ட்டு அந்த டாடி அஃபர்மேஷன்ஸை கொடுத்திருக்காரு. புரியுதுங்களா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஏன்டா நான் உனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன், நீ போய் ஏன்டா அங்க தோத்துட்டு வந்த, எனக்கு அவமானமா இருக்குடா அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ற பேரண்டா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேஞ்ச் தட் ஆட்டிடியூட். நீங்க அப்படி பண்ணும்போது குழந்தை ரொம்ப டிமோட்டிவேட் ஆகும். அவனுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகும். ஐயோ அப்ப நம்ம வந்து அந்த குழந்தைய விட நம்ம கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் போல, சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப செல்ஃப் எஸ்டீம்ல கம்மியாகும். பட் நீங்க வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது எப்படி இருக்கணும்னா, ஒரு சோல் மேல இப்ப நம்மளுக்கு வந்து நடந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமா மழை பெஞ்சா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்,
ஐயோ இந்த மழை ஏன் தான் இப்படி வருது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு ட்ரிஸ்லிங் எஃபெக்ட்ல அப்படியே ஒரு ரெயின் உங்க மேல ஒரு வார்மா வந்து விழுது, லைட்டா தூறல் போட்டுட்டு இருக்காது, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஒரு இதமா இருக்கும், அந்த ஃபீல் தான் குழந்தைக்கு இருக்கும் நீங்க வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் பாசிட்டிவா கொடுக்கும்போது. ஓகேங்களா? சோ அத வந்து as a parent we have to follow. நெக்ஸ்ட் வந்து டங்க். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம இருக்கிற ஒரு இந்த ப்ரெஷரான ஒரு லைஃப் ஸ்டைல்ல யாராலுமே வந்து கோவப்படாம இருக்க முடியாது பேரண்டால. அது வந்து 100% உண்மை. ஈவன் ஒரு ஹோம் மேக்கரா இருந்தாங்கன்னா கூட வீட்டு வேலைகள் செய்யும்போது அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் ஆகும். ஸ்டடீஸ் படி வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வர மதரை விட வீட்டுக்குள்ள ஹோம் மேக்கரா இருக்கிற மதர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரெஷர் இருக்கும். பட் ஆனா நம்ம குழந்தை நம்மளோட ப்ரெஷர் ஃபேஸ் பார்த்தாங்கன்னா, ஓகே நம்மளும் ஃபேஸ் இப்படிதான் வச்சு நம்ம உருன்னு இருக்கணும் போல கத்துப்பாங்க. அதுதான் உண்மை. சோ அந்த டங்க், இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. சீரியஸ்லி சேயிங் அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது வந்து உங்களை வாழவும் வைக்கும். நம்மள வந்து இங்கிலீஷ்ல வந்து பவர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சண்டே நடக்குதுங்க வீட்ல. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம். சண்டை போட்டுக்கிறோம். மேக்ஸிமம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? வேர்ட்ஸ்ல பேசிப்பீங்களா? இல்ல அடிச்சுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம் யோசிங்க. வேர்ட்ஸ்ல தான் நம்ம பேசுவோம். அதுலயே என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமே ஹர்ட் ஆயிடுவாங்க. நம்ம அடிக்கல யாரையுமே, ஆனா என்ன ஆகுது, அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஹார்ட் அவ்வளவு ஃபீல் ஆகுது. நம்ம பெரியவங்க நமக்கே அப்படி ஆகும்போது அது ஒரு குழந்தை யோசிச்சு பாருங்க, அப்ப அதுக்கு என்ன ஆகும்? சோ அதனால நீங்க கண்டிப்பா உங்களோட டோன் ஆஃப் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும். கண்டிப்பாங்க எல்லாருக்குமே டென்ஷன் இருக்குங்க. டென்ஷன் இல்லாத பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்குன்றதுதான் மேட்டர். ஓகே, கோவம் வந்துருச்சா, சரி ஓகே ஒரு 2 நிமிஷம் இது ஏன் இப்படி நடந்துச்சு, சரி ஓகே நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணும், உட்காந்து ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு நீங்க டைம் கொடுங்க. அந்த 2 நிமிஷத்துல கோவப்பட்டு முடிச்சிருங்க. கோவம் வராம யாராலையுமே இருக்க முடியாதுங்க. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதுதாங்க எங்க மேட்டர். நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்க குழந்தை உங்ககிட்ட கரெக்டா இருப்பாங்க. அந்த டோன் தான் மேட்டர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் உங்களுக்கு இது வந்து அந்த புக்ஸ்ல கொடுத்திருக்கிறது, the volume of a parent's voice has a great influence over a child's reaction. இப்ப நீங்க நல்லதே சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பேஜ் அதுதான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப நீங்க நல்லதே சொல்றீங்க, டோன்ட் ஹிட் யுவர் சிஸ்டர், நீ உன் தங்கச்சி அடிக்காத, நீ வந்து தனியா என்ன பண்ணாத, ரோட கிராஸ் பண்ணாத, நிறைய சாக்லேட் சாப்பிடாத, இந்த மாதிரி வந்து நீங்க உங்க குழந்தைக்கு என்ன பண்றீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனா டோன்ட் ஹிட் யுவர் சிஸ்டர் அப்படின்னு நீங்க கத்தி கத்தி அந்த கண்ணை உருட்டி உருட்டி சொல்லும் போது அந்த குழந்தை அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணாது. ஏன் ஈவன் இப்போ உங்ககிட்டயே ஒருத்தவங்க வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படி கையை உயர்த்தி வாய்ஸை ரைஸ் பண்ணி கண்ணை உருட்டி உருட்டி பேச நம்ம ஏத்துப்போமா? நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் நம்ம ஏத்துப்போம்? நமக்கு இப்போ ஒரு 25+ இயர்ஸ் ஆகுது. சில பேருக்கு இங்க வந்து 30 இயர்ஸ் இருக்கலாம், 40 இயர்ஸ் இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்குன்னு நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து, இல்ல உங்க ஹஸ்பண்ட் இப்போ ஒய்ஃபா இருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண உங்ககிட்ட வந்து கத்தனா, நீங்க ஃபர்ஸ்ட் ஐயோ நம்ம மேல தப்புன்னு நீங்க நினைச்சு அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்ல ஏன் இப்படி இவர் கத்துற, நம்மளுக்கு இவர் மேல சாரி நம்ம மேல இவருக்கு அன்பே இல்ல, இவர் எப்பயுமே இப்படித்தான், நம்ம என்ன திங்க் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நம்ம ஒரு மெச்சூர்ட, நம்ம ஒரு குழந்தைக்கு பேரண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம தாட்டே அப்படி போகுதுன்னா, அப்போ ஒரு குட்டி குழந்தை இந்த என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம தான் அதை கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய நம்ம அவ்வளவு ஹார்ஷா ட்ரீட் பண்றது நல்லதா? அதுதான் சொல்றாங்க, பேரண்டல் கைடன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா ப்ரோஹிபிஷன், இதை பண்ணாதான் அதை பண்ணாதன்னு சொல்லணும். கண்டிப்பா ஆஸ் அ பேரண்டா நீங்க சொல்லணும். ஆனா அதை டாமினண்டா சொல்லக்கூடாது. பேரண்டிங்ல கைண்ட்னஸ், லவ், அது இது நிறைய விஷயங்கள் இருக்கும்போது சில பேரண்ட் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? இத பண்ணாத, அதை செய்யாத, அங்க போவாத, இவனை இப்படி பண்ணாத, பண்ணாத 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 ப்ரொஹிபிஷன் மட்டும்தான், தடுத்துட்டு மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கான வழி சொல்லி தர மாட்டாங்க. சோ அதை வந்து as a பேரண்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப இது எல்லாத்துக்கும் நான் என்ன மேம் பண்ணணும்? சொல்லிட்டேன் நான், வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், நம்ம முதல்ல பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க உங்க ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கே ஹெல்த் இப்ப சரியா இல்லாத டைம்ல குழந்தை வந்து சேட்டை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ப்ரெஷர் ஆகதான் செய்யும். அடிக்கணும்னு தான் தோணும். நானே உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன புரிஞ்சுக்காம இப்படி வந்து என்ன டார்ச்சர் பண்றியா நீ அப்படின்ட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் தோணும். சோ நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மென்டலி ஃபிட்டா இருக்கணும், எமோஷனலி இண்டிபெண்டா நீங்க என்ன பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும். இதெல்லாம் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் ரெண்டு பேருமே பண்ணணும். ஐ திங்க் இன்னைக்கு ஐ திங்க் நிறைய பேர் ஐ திங்க் 40 மேல ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ இதுல நான் எத்தனை பேர் ஃபீமேல், தட் மீன்ஸ் மதர்ஸ் எத்தனை பேர் அப்பா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான். அம்மா தான் குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி தரணும், அப்பா எதுவுமே சொல்லி தராம ஜஸ்ட் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதுன்ட்டு கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவலா நீங்க என்ன பண்ணணும், பிசிக்கலி மென்டலி எமோஷனலி நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு ரெண்டு பேருமே வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் பாசிட்டிவா கொடுக்கணும். இன்னொன்னு, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்ல அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வந்து பாசிட்டிவாவே அஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாரு,
அவங்க வீட்டுல அவங்க மம்மி அடிக்கடி என்ன பண்றாங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணி கண்ணை உருட்டி உருட்டி அந்த குழந்தைய வந்து பயமுறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகும். அப்பா பண்றத கேட்கணுமா, இல்ல அப்பா அம்மா சொல்றத கேட்கணுமா, கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இதுவே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்களேன். 2 பேருமே வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ பாசிட்டிவா போட்டு 2 பேருமே நீங்க பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, குழந்தை கிளியர் கட்டா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி எது பாக்குதோ, ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி எது கேக்குதோ, அதுதான் அவங்களுக்கு உள்ள போய் பதியும். சோ இந்த வேலையை நீங்க வித்தின் ஒரு 6 to 7 இயர்ஸ் கூட பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தை எந்த என்வரான்மெண்ட், எந்த சொசைட்டில போனாலும் சூப்பரா வந்துருவாங்க. அகாடமிக்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இது எல்லாமே பண்ண விடாம நம்ம எது தெரியுங்களா தடுக்குது? கிரேட்டஸ்ட் எனிமி யார் தெரியுமா? தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. கிரேட்டஸ்ட் எனிமி என்ன வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் பண்ண விடாம தடுக்குது மேம். நான் நினைக்கிறேன் பொலைட்டா தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா என்னால முடியல மேம். என்ன விஷயம் உங்களுக்கு தோணுது எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு 1 மினிட் நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களோட ப்ராப்ளம் தெரியும் போது என்னால அதுக்கு சொல்யூஷன் தர முடியுதான்னு நான் பாக்குறேன். மொபைல் சூப்பர் மேம். கார்த்திகா மேம் சூப்பர், வெரி குட். மொபைல், சோ மொபைல் வந்து இது எப்படி தெரியுங்களா மேம், ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். இப்போ ஆஸ் அ பேரண்டா நமக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போன்ல வீடியோ வருதுன்ட்டு குழந்தை வயித்துல இருக்கும்போது தெரியுமா? நான் பிராங்கா கேக்குறேன். குழந்தை வயித்துல இருந்து நம்ம வரும்போதே தெரியுமா அதுக்கு போன்ல தான் வீடியோ வருது, போன்ல சின்சான் இருக்கிறான், வேற என்னென்ன கார்ட்டூன் எனக்கு தெரியல மேம். ஏன்னா எங்க வீட்டுல நான் டிவி யூஸ் பண்றது இல்ல. மொபைலுமே 9 o'clock மேல நாங்க எடுத்து வச்சிருது உண்டு. ஏன்னா என் குழந்தை என்ன பார்த்து கெட்டு போயிடுவான்ற ஒரு பயம் எனக்கு. அதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கூட எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. நான் எதுக்கு சொல்ல, இப்ப சின்சான் இந்த வீடியோல தான் இருக்கானா, யார் மேம் சொல்லி தர்றது? பசங்க கேக்குறாங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எதனா ஒரு ஒர்க்ல இருந்திருப்பீங்க, பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருந்திருக்கும். ஓகே, அந்த ஒர்க் முடியற வரைக்கும் மொபைல் போனை கொடுத்து அவனை டைவர்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பையன் என்ன பண்ணுவான்? ஐ சூப்பரா கலர் கலரா இருக்கே, பயங்கரமா இருக்கே, நம்ம இதையே இனிமே கேட்போம் அம்மா கிட்ட அப்படின்ட்டு அவன் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறான். நல்லா யோசிங்க. நம்ம தப்பு தானே அந்த மொபைல் கொடுக்கறது. கேம் அடிக்ஷன். சோ கேம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, அகைன் இதுவும் அந்த மொபைல் போன் மாதிரி தான். யாருமே அது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறது நம்ம பசங்களுக்கு. நான் அதுதான், நீங்க திருப்பி திருப்பி வந்தீங்கன்னா என்ன பால் போட்டீங்கன்னாலும் கோல் சேம் சைடு தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் சொல்லிடுறோம். பசங்களுக்கு ஃபேமிலி டைம்னு ஒண்ணு இருக்குடா பட்டுக்கிட்டே. நைட்டு டின்னர் எல்லாரும் ஒன்னா தாண்டா உட்காந்து சாப்பிடணும். யாரும் தனியா ரூம்ல உட்காந்து போன் நோடக்கூடாதுடா. யாரும் கேம் அடிச்சு கேம் நிறைய பார்க்க கூடாது. தரலாம் மேம், ஒரு 1/2 hour கொடுக்கலாம் மேம். நான் மறுபடியும் சொல்றேன், பசங்களை வந்து இந்த ஜெனரேஷன்ல உங்களால ஸ்ட்ரிக்டா வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்தீங்க, என் பையன் இப்படித்தான் மேம் வளர்க்கணும், அவங்க உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு 10 வயசு 15 வயசு பையன், இல்ல மேம் என் பையன் மொபைலே நோண்டுறது, என் பையன் அதே பண்றதா. ஏன்னா முடியாது மேம். இப்ப இருக்க சொசைட்டில நம்மளே ஒரு நாள் ஃபுல்லா, உங்களால இப்ப எதனா ஒரு பேரண்ட் சொல்லுங்க, ஒரு நாள் ஃபுல்லா மொபைல் போன் யூஸ் பண்ண முடியாம உங்களால இருக்க முடியுதா? நம்ம ஒர்க்குக்காக மட்டும்தான் நம்ம மொபைல் போனை யூஸ் பண்றோமா? எத்தனை பேர் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஒர்க்குக்காக மட்டும்தான் மேம் நான் மொபைல் போன் யூஸ் பண்றேன். நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்ஸ்டாகிராம் கிடையாது, யூடியூப் கிடையாது, நான் அப்படியே பர்ஃபெக்ட் மேம் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? ஓகே, ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க, வெரி குட், சூப்பர். ஏன்னா நம்மளாலேயே நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல மேம். இதெல்லாமே நம்ம தப்பு கிடையாது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், இது நம்ம தப்பு கிடையாது. என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதுக்கு தெரியாம அடிக்ட் ஆனதால நம்மள பார்த்து குழந்தைங்க அடிக்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்து வெளியே வரணும். இந்த மொபைல் போனுக்கு நான் சூப்பரான ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். உங்க போன்ல அலாரம் வைங்க. 9 o'clock அலாரம் வைங்க. அது ஸ்கிரீன் ஆஃப் டைம்னு வைங்க. 9 o'clock மேல உங்க வீட்டுல யாருமே போன் யூஸ் பண்ண கூடாது. எடுத்து மேல அலமாரில வைக்கிறீங்களோ இல்ல வேற எங்கேயாச்சும் வைக்கிறீங்களோ ஓகே ஃபைன். 9 o'clock மேல வேணவே வேணாம். இல்ல நைட் ஷிஃப்ட் போறீங்களா, அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை ரொட்டீன் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? வைக்காம இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன்னா, அந்த 9 to 10 நீங்க ஒரு புக் எடுத்து படிச்சு பாருங்க. குழந்தை என்ன பண்ண தெரியுமா பண்ணும்? இதுல என்ன மம்மி இருக்கு? ஓ ஏ இருக்கா, பி இருக்கா? இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் எங்க வீட்டுல. லைவா நான் கத்துக்கிட்டேன். என் பையனை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் ஒரு ஒரு வார்த்தையுமே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா எனக்கு இது இவ்வளவு டீட்டெயிலா பேசுறதுக்கு நான் வந்து எலிஜிபிளே கிடையாது. அவன்கிட்ட இந்த புக் படிச்சுட்டு அப்ளை பண்ணி அவனை பாக்குற திருக்குறள் புக் வைக்கும்போது யார் மாமி இந்த தாத்தா அப்படின்னு எனக்கு கேக்குறாரு. சோ அப்ப சொல்லும் போது அவன் இன்ட்ரெஸ்டா கேக்குறான். இதுக்கு முன்னாடி நான் உட்காந்து மொபைல், ஐயோ நாளைக்கு இந்த ஒர்க் இருக்கே, மெயில் அனுப்பணுமே, இது பண்ணணுமே, அது பண்ணணுமே, அறக்க பறக்க உட்காந்து பண்ணும்போது, மம்மி நீ மட்டும் எடிட் பண்ற, நீ போனே காட்ட மாட்ட, போ மம்மி, ஏன் மம்மி இப்படி நீ பண்றன்னு எனக்கு திட்டிருக்கான் சார் என் பையன். நடந்திருக்கு. 2.5 வயசு பையன் இதை பண்றான். அப்பதான் என்ன பண்றது, ஓகே நம்ம ட்ராக்க மாத்தணும். இப்ப நான் இது கொஞ்ச நாளா ஃபாலோ பண்றேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. நைட்டு சீக்கிரமா தூங்கிடுறான், சமத்து குட்டியா இருக்கான். எனக்கு ஐயோ மீத்து நீயாடா இது, அப்ப என் மேலதான் தப்புன்னு எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சது. நான் அதனாலதான் சொல்றேன், ஆஸ் அ பேரண்டா வி ஹாவ் டு சேஞ்ச். உங்களுக்கு கிரேட்டஸ்ட் இனிமே நீங்க சொன்ன போன் அடிக்ஷன் அது இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுங்க. அதை மாத்தி தப்புன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியாத, பண்ண முடிய மைண்ட் செட் தான். நீங்க ஒரு பாசிட்டிவ் மெசேஜ நெகட்டிவ் மேனர்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தைங்க பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும்.
சோ ஒரு பாசிட்டிவ் மெசேஜ நெகட்டிவ் மேனர்ல சொல்லாதீங்க. எத்தனை பேர் அந்த படம் பேர் மறந்துட்டு ஒரே நிமிஷம் இருங்க. விஜய் டபுள் ஆக்ட் நடிச்சாரு, என்ன சார் ட்ரிபிள் ஆக்ட் நடிச்சாரு. இப்போ வந்துச்சுங்களே. இருங்க ஒரே நிமிஷம். சஞ்சய் அப்படின்ட்டு மோகன்லாம் இருந்தாரு. மட்ட சாங்லாம் கூட வரும், டக்குன்னு வர மாட்டேங்குது எனக்கு வாயில. கோட் சூப்பர். கோட் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. மோகன் வந்து தப்பான ஆளுதான். நல்லா நீங்க அந்த படம் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க. தப்பான ஆளுதான். அவர் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணாரு அவனை, அப்படியே அவனோட எமோஷனல் டேங்க ஃபில் பண்ணி டம்ப் பண்ணி, டேய் நான் தாண்டா உன் அப்பா, எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுடான்னு அவர் எப்பயுமே சொன்னது கிடையாது. எனக்காக இந்த விஷயத்த பண்ணுன்னு சொன்னது கிடையாது. ஆனா இவனோட எமோஷனல் டேங்க ஃபில் பண்ணிட்டு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் குழந்தை அப்படி ஆயிடுச்சு, நீ தாண்டா எனக்கு ஒரே பையன் இருக்கு. இது ஆக்சுவலா சிம்பத்தின்னு சொல்ல முடியாது. அந்த பாசிட்டிவ் மெசேஜ, சாரி நெகட்டிவ் மெசேஜ அவர் அங்க என்ன பண்ணிருக்காரு, பாசிட்டிவ் மேனர்ல சொல்லியிருக்காரு. அதனோட விளைவுதான் என்னாச்சு, படமே நம்ம கிளைமேக்ஸ் வரைக்கும் அது வேற மாதிரி அந்த குழந்தைய வந்து நர்ச்சர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? சோ அப்ப பாசிட்டிவ் மெசேஜ நெகட்டிவ் மேனர்ல சொல்லவே கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் மெசேஜ பாசிட்டிவ் மேனர்லயும் சொல்லாதீங்க, ரெண்டுமே. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம முடிச்சாச்சு. சோ இன்னொரு 10 மினிட்ஸ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முடிச்சுக்க ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டச். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க. தேர்ட் இஸ் குவாலிட்டி டைம். ஸோ குவாலிட்டி டைம் இப்ப இருக்கிற என்வரான்மெண்ட்ல நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா ஃபோக்கஸ், நமக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்காது. ஒரு குழந்தை நீங்க நினைப்பீங்க ஒரு கேர்டேக்கர். ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம். சோ ஆஸ் அ பேரண்டா நம்ம இப்ப இருக்கும்போது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல இருப்பீங்க, வாட் எவர், ஓகேங்களா? அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரோம். சோ நம்மளால ஃபோக்கஸ்டா குழந்தைகிட்ட ஒரு 30 மினிட்ஸ் அவனை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு அவங்க கிட்ட பேச முடியுது ஆஸ் அ பேரண்டா நம்மளால. ஈவன் நீங்க ஹோம் மேக்கரா கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒரு ஹாஃப் அன் அவர் குழந்தைய பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியுமானா கிடையாது. ஏன்னா நமக்குள்ள ஓகே ஈவினிங் என்ன சமைக்கணும், ஓகே அவர் ஆஃபீஸ்ல இருந்து வந்துருவாரு. ஹோம் மேக்கரா இருந்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர நீங்க ஆஸ் அ பேரண்டா, ஆஸ் அ ஃபாதரா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே நாளைக்கு நான் அந்த மெயில் அனுப்பணும், அதுக்கு நான் இதெல்லாமே ரெடி பண்ணணும். நம்ம உட்காருவோம், கண்டிப்பா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் அது குவாலிட்டியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்குமே நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். அன்டிவைடட் அட்டென்ஷன் தான் உங்களுக்கு பசங்க கேக்குறாங்க. நெக்ஸ்ட் மேட்டர் சூப்பரான கான்செப்ட், ஐ கான்டாக்ட். பாசிட்டிவா கொடுக்கணும். இப்ப எப்படின்னா நம்ம இப்ப படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, லவ் கண்ணுல தெரியணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பேசிக்கிறதுக்கு முன்னாடியே லவ் வந்து கண்ணுல தெரியணும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, அது 100% ட்ரூங்க. ஐ கான்டாக்டால நீங்க லவ் நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நீங்க வார்த்தையில பட்டுக்குட்டி நான் உன்னை லவ் பண்றேன், அது அங்க அங்க ஆகாது, வேலை நடக்காது. பாசமா பாத்து பாருங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்றோம், கண்ணை உருட்டி உருட்டி அதுக்கு நம்ம வந்து மிரட்டுறதுக்காக தான் நம்ம கண்ணை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆஸ் அ பேரண்டா குழந்தை தப்பு பண்ணும்போது தான் நம்ம ஐ எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ கான்டாக்ட் நல்லா வச்சு குழந்தைய உத்து உத்து பயமுறுத்திட்டு இருக்கோமே தவிர பாசிட்டிவ் ஐ கான்டாக்ட் வைக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி குட் கான்வர்சேஷன்ஸ் அந்த குவாலிட்டி டைம்ல கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு இன்ஃபேண்ட், ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு இப்ப 2 3 வயசு அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி டைம் நம்ம எல்லாருமே தருவோம். ஏன்னா புதுசா குழந்தை இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஹோல்டு பண்ணுவோம், பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுவீங்க. சோ தட் அவங்க தான் உலகம் அப்படின்ற அளவுக்கு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா அவங்க தவிர்த்து வேற எதுவுமே நமக்கு மைண்டுக்கு வராது. பட் ஒன்ஸ் உங்க குழந்தை growth ஆகுறாங்க, 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆகும்போது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அங்கங்க போகதான் செய்யும். அது ஒண்ணும் தப்பே கிடையாது. பட் அவங்களுக்காக டெய்லி ஒரு 1 hour நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஸ்பெண்ட். இப்ப சைல்டு வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு நாங்க என்ன மேம் பண்ணலாம்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் இஸ் தி பெஸ்ட். 6 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மாரல் ஸ்டோரிஸ ஒரு அனிமலை வச்சியோ இல்ல ஒரு ஏதாச்சும் அவனுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர் வச்சோ நீங்களாம் உருவாக்குங்க. கதை நம்ம சொல்றதுங்க, எவங்க வந்து நம்மள கேட்க போறாங்க? உங்களுக்கு பிடிச்ச கதையை உங்க குழந்தைகிட்ட நீங்க சொல்றீங்க, யார் நம்மள வந்து தடுக்க போறது சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதையை எடுத்து சொல்லுங்க. ஆனா அதுல டிசிப்ளின் வருதா, லவ் பத்தி சொல்றோமா, கைண்ட்னஸ் பத்தி சொல்றோமா, சொல்ற கதையில கூட நிறைய விதங்கள் இருக்கு. இது பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இப்ப குவாலிட்டி டைம்னா மேம் நான் வந்து என்னால ட்ரிப்பு போகணும், அதுக்கு நான் பட்ஜெட் என்ன பண்றது? குவாலிட்டி டைம் மீன்ஸ் நீங்க வீட்டை சுத்தி வெளியே போறத பத்தியே நான் பேசல. வீட்டுக்குள்ளதான் உங்களால எவ்வளவு நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுதான் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வர போறேன். சம்திங் டுகெதர், ஏதாச்சும் ஒண்ணு உங்க குழந்தைங்க கூட நீங்க என்ன இருக்கணும், ஒன்னா இருக்கணும், பீயிங் டுகெதரா இருக்கணும். இதுதான் ஆக்சுவலா குவாலிட்டி டைம். நெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு என் குழந்தை கூட நான் எப்படி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அது மீல் டைம்ஸ். காலைல பிரேக்ஃபாஸ்டா இருக்குமா, பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் எல்லாரும் அவசர அவசரமா சாப்பிட்டு போயிடுவீங்க. சோ அதனால அங்க முடியாது. மதியானம் பையன் வந்து எங்க சாப்பிடுவான், ஸ்கூல்ல சாப்பிடுவான். நைட் ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. டின்னர் டைம் ப்ளீஸ் ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க. மீல் டைம்ஸ்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது பாரு மம்மி எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல அப்படின்ட்டு பையன் கிட்ட அவங்களுக்கு எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. சோ தட் இப்படிலாம் குவாலிட்டி டைம்ல நீங்க அதை விட்டுட்டு
நம்ம இப்படிதான் ஒருத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அப்ரிசியேஷன் தான் தி பெஸ்ட், ஒரு ஹியூமன் பீங்னா நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படி சொன்னா கேட்டுக்க மாட்டாங்க. பட் நீங்க அந்த கேரக்டர் அவங்க மம்மியோட ஒர்க்க பார்த்து நீங்க அப்ரிசியேஷன் பண்றதால பாரு டாடி பாரு உனக்கு இன்னைக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க டாடி சூப்பர்ல, அப்படி பேசி பழகுங்க. அதே மாதிரி ஓவர் நைட் ட்ரிப்ஸ், ஒரு நாள் எங்கன்னா வெளியே போயிட்டு வரா நைட்டு கூட்டிட்டு போறது, பெட் டைம் ஸ்டோரிஸ், இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ் எங்க பசங்களை நம்ம வெளியே கூட்டிட்டு போன கூட அவசியம் இல்லைங்க, பக்கத்துல இருக்க பார்க் போதும். இல்ல வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கேன் என்னால வெளியவே கூட்டிட்டு போக முடியாதுதான் நினைக்கிற பேரண்ட். 8 வயசு கீழே வரைக்கும் குழந்தைங்களோட பிரைமரி சென்டர் எது தெரியுங்களா? டெவலப்மெண்ட் சென்டர் வீடு தான். ஹோம் தான் தி பெஸ்ட். 8 வயசுக்கு கீழே வரைக்கும் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் மேம், நான் வீட்டுக்குள்ளே வச்சுப்பேன். அந்த என்வரன்மெண்ட் சூப்பரா வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணலாம்னா, இப்ப நீங்க ஒர்க் முடிச்சுட்டு அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க் முடிச்சுட்டு வரீங்களா, ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்க என்ன பண்ணணும், உங்களோட மைண்ட முதல்ல கிளியர் பண்ணணும். இத சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டீக்ளட்டரிங். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எப்படி வீட்டுல தேவையில்லாத பொருளை தூக்கி வெளியே போடுறோமோ, அதே மாதிரி வீட்டுக்குள்ள நீங்க ஒன்ஸ் என்டர் ஆன உடனே எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் மீன்ஸ் ஆபீஸ் ஒர்க் எல்லாமே தேவைதான். பட் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க குழந்தைக்கு. கிளியர் யுவர் தாட்ஸ். உங்க வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. குழந்தையோட அகடமிக்ஸ் என்னென்ன ஆச்சு, அவன் இன்னைக்கு என்ன பண்ணா, அதை பத்தி உங்க ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. 1 hour ஆச்சும் பண்ணிதாங்க ஆகணும். அதே மாதிரி இல்ல மேம் இது ரெண்டுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல மேம், எனக்கு அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே டயர்டா இருக்கு மேம், சாப்பிட்டு தூங்கலாம்னு தோணுது மேம், நீங்க சொல்றதுல என்ன மேம் நடைமுறையில சாத்தியமான்னு கேக்குறீங்களா? ஒரு பாட்டை போட்டு விடுங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்குமோ, என்ன மாதிரி ஒரு மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக்கோ ட்ரெடிஷனல் மியூசிக் வாட் எவர், வீட்டுக்கு வரும்போது ஒரு 1/2 hour அந்த மியூசிக் போட்டு விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எனர்ஜி பூஸ்ட் ஆகுது நீங்களே பாப்பீங்க. இல்லையா ஒரு கேம்னு சொல்லும்போது எல்லாரும் மொபைல் போனுக்கு போயிடாதீங்க. பிசிக்கல் டச் கேம் வச்சு ஒரு பேட் அண்ட் பால் வச்சு வீட்டுக்குள்ள சும்மா விளையாடுறதா இருக்கலாம். இல்ல அந்த மாதிரி உங்க குழந்தை கூட நீங்க ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கான டிப்ஸ் நான் கொடுக்கறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட். மொத்தம் நம்ம 3 பார்த்துட்டு இன்னும் 4 and 5 2 டைப்ஸ் மட்டும் தான் இருக்கு. கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா எமோஷனல் த்ரில். ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். அகைன் இது எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் உங்க பையன் கேட்கறான், காலி ஆயிடுச்சு. இல்ல கேட்கலாம் கூட, ஒரு இப்போ 3 வயசு குழந்தைங்களுமே பென்சில், கிரையான்ஸ், அது இது பாக்ஸ், பேக் எல்லாமே நம்ம குழந்தைக்கு வாங்கி தான் தரும். அது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்தாமா இது உங்க பேக் அப்படி தராம டைம் எடுத்து ரேப் பண்ணுங்க. கிஃப்ட் மாதிரி நீங்க ரேப் பண்ணுங்க. ரேப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இங்க பாத்தியா டாடி உனக்கு எப்படி சூப்பரா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பயங்கரமா இருக்கு தெரியுமா, இது ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு எடுத்து போய் கொடுங்களேன். அவன் அப்படியே த்ரில்லோட என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்ப்பான். அந்த ஃபேஸ்ல இருக்க அந்த எக்ஸ்பிரஷன் பாக்கணுமே, அப்ப வேற லெவல்ல நம்ம ஒரு பிளஸிங் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளும் அதோட பிரைஸ் என்னவோ ஒரு 20 ரூபா 30 ரூபா, ஈவன் பென்சில் கூட ரேப் பண்ணி கொடுங்க, அதுல என்ன தப்பு, யார் நம்மள கேட்க போறாங்க? நம்ம காசு, நம்ம பென்சில், நம்ம ரேப் பண்ணி கொடுக்குறோம், யார் தப்புன்னு சொல்ல போறாங்க? சோ தட் அதை நீங்க ஒரு கிரேஸா கொடுக்கணும். நீங்க வந்து இங்க பாரு சூப்பரா இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் பாரு அப்படின்னு நீங்க கிரேஸ்ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், ரிசீவ் பண்ணும்போது அதே கிரேஸ்ஃபுல்லா ரிசீவ் பண்ணுவான். சோ தட் அப்போ அவனுக்கு எது சின்ன சின்ன விஷயங்கள் கிடைச்சா கூட அவன் ஒரு கிராட்டிடியூடோட இருப்பான். இந்த கிஃப்டோட மெயின் திங்கே கிராட்டிடியூட். நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோட இருக்கும். ஓகே எனக்கு இது வாங்கி கொடுத்துருக்காங்களா, சூப்பர்ல எனக்கு அம்மா இதை வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவன் ஒரு கிராட்டிடியூடோட இருப்பான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவி அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லையா, சூப்பர் இந்த கேம் இருந்தா வீட்டுல நல்லா இருக்கும்ல பையன் கேட்பான். அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க நிறைய பேர். இல்லையா நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், அந்த கேம் உங்க பையனுக்கு விளையாட தெரியுமா கூட உங்களுக்கு தெரியாது, ஆனா பார்த்தோன்னே ஓகே இது வாங்கி கொடுத்தா பையன் சந்தோஷப்படுவான், இல்ல பையன் அடம்பிடிப்பான். அது எக்ஸ்பென்ஸா கூட இருக்கும். அந்த மாதிரி மத்த அட்வர்டைசர்ஸ் பேச்சை கேட்டு எதுவுமே பிள்ளைங்களுக்கு வாங்கி தராது. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு வாங்கி தரணும் தரக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நீங்க என்ன டைப் ஆஃப் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நான் இப்ப கிஃப்ட்னு சொல்லிட்டேன், ஓகே ரம்யா மேம் வந்து இப்ப கிஃப்ட்னு சொல்லிட்டாங்க, நான் போய் கிஃப்ட் நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன், ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு நீங்களே அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க. இதுல எல்லாமே எஸ் வந்தா மட்டும் தான் நீங்க ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும். அந்த கிஃப்ட் அப்பதான் உங்க குழந்தைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு, ஓகேங்களா, வெல்னஸ் க்ரோத்துக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்டா இருக்கும். எப்பயுமே அட்வர்டைசர்ஸ் பேஜ் கேட்டு நம்ம வாங்கி தரக்கூடாது. ஒரு டாய்ஸ் ஒரு பொம்மை வாங்கி தரணும்னா கூட நம்ம எக்ஸாமின் பண்ணணும். என்னங்க நீங்க சும்மா நம்ம இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா என் வேலை அவ்வளவு வேலை இருக்குதுன்னா ப்ளீஸ் நான் சொல்றேன், அஸ் அ பேரண்டா இது எல்லாத்துக்குமே நம்ம டைம் டேபிள் போட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்ப இருக்க என்வரான்மெண்ட்ல குழந்தைங்களோட டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளவு இருக்குதுங்க. நம்ம ஆஸ் அ பேரண்டா அவங்க கிட்ட ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் அவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்ப்பாங்க. அது சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்கும். டு பி ஃபிராங்க் இது உண்மை. இதனால அவன் மெச்சூர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அம்மா நம்ம கிட்ட பாசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நிறைய, இது என்னன்னா ஒரு தேவையில்லாம நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஏஜ் அது, இந்த அடலசன்ஸ் வர ஏஜ்ல. சோ தட் ஆஸ் அ பேரண்டா இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல தான் நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த டாய்ஸ் நீங்க எக்ஸாமைன் பண்ணணும்னு சொன்ன இல்லைங்களா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாய்ஸ் என்ன பண்ணுது, என் பையன் கூட கம்யூனிகேட் பண்ணுமா, ஏதாச்சும் மெசேஜ் அவனுக்கு கொடுக்குமா, கம்யூனிகேட்னா பேசுமான்னு இல்ல, இது அவன் யூஸ் பண்றதால அவனோட காக்னிட்டிவ் ஸ்கில் டெவலப் ஆகுமா, ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகுமா, கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப் ஆகுமா நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகேங்க, அந்த ஸ்கில்ஸ் பத்தி எல்லாம் பேசணும்னா இன்னும் நிறைய டைம் ஆகும். சோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, வேற ஒரு செஷன் சார்
எதனா பிளான் பண்ணோம்னா அப்ப நாங்க கண்டிப்பா அந்த ஸ்கில்ஸ் பத்தி உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு அந்த இது விளையாடுறாங்க இல்லையா, அந்த டாய்ஸ் விளையாடுறது மூலியமா அவங்களுக்கு எதனா கம்ஃபர்டபுளா இருக்காங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்ஸ் மூலியமா அவங்க எதனா கத்துக்கிறாங்களா, ஓவரால் எஃபெக்ட் டென் டு பி அந்த ஓவரால் அந்த டாய்ஸ்ல இருந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்குதா நெகட்டிவ் எஃபெக்ட் கிடைக்குதா. இன்னொன்னு முக்கியமா ஒரு பொம்மை வாங்குறீங்க, அதோட டியூரபிலிட்டி ஒரு 1 இயரா 6 மந்த்தா ஒரு 3 மாசமா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதோட நார்மல் லைஃப் ஸ்பேன் என்ன, அத நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா டெய்லி அது கூடயே விளையாடிக்கிட்டு இருப்பானான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா அதுவே ஒரு பெரிய அடிக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு நீங்க ஒரு ஹைடெக் கம்ப்யூட்டரைஸ்டு டாய்ஸ் வாங்கி தரீங்க. ஓகேங்களா, இப்பெல்லாம் வந்து ஒரு 3 to 4 years இருக்கவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா குட்டி குட்டி இந்த மினி லேப்டாப்ஸ் எல்லாம் விக்குது இல்லைங்களா, வாங்கி கொடுத்துறாங்க. என் பையனுக்கு பாத்தியா நான் இது வாங்கி கொடுத்துருக்கேன், அவன் இப்பயே ஏபிசிடி எல்லாம் சொல்றான் தெரியுமா உனக்கு, ஏ ஃபார் ஆப்பிள்ல இருந்து போனிக் சவுண்ட்ஸ் வந்து எல்லாமே சொல்றான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கூப்பிட்டு வாடா பட்டுக்குட்டி அப்படின்னு கூப்பிட்டு நம்ம கிட்ட வராது. ஏன்னு கேளுங்க, அவனுக்கு நம்மளை விட அந்த கம்ப்யூட்டரைஸ் டாய்ஸ் தான் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா, அப்போ அந்த டாய்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. நான் அதுதான் சொல்றேன். இந்த போனிக்ஸா இருக்கட்டும், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் எல்லாம் எல்கேஜில படிக்கல யூகேஜில படிப்பான், யூகேஜில படிக்கல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, அது எப்படியும் வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் படி பார்க்கும்போது அதை எப்படியும் அவன் படிச்சுதான் ஆகணும். அதை சொல்லி தரதுக்கு ஸ்கூல்னு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. பட் வீட்ல அவனோட எமோஷன் டேங்க ஃபில் பண்றதுக்கு ஆஸ் அ பேரண்ட் நம்ம மட்டும் தாங்க இருக்கிறோம். அப்ப நம்ம தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும். புரியுதுங்களா, சோ அதனால நீங்க ஒரு டாய்ஸ் வாங்கி தரீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேளுங்க. நெவர் பை எ நான் எசென்ஷியல் டாய். தேவையில்லாம ஒரு பொருள் கூட உங்க பசங்களுக்கு வாங்கி தராதீங்க. தேவையில்லாம ஒண்ணு கூட உங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும், நான் வந்து அஃபோர்ட் பண்ணுவேன் எனக்கு என்ன பைசா இருக்குன்னா கூட ப்ளீஸ் பசங்களுக்கு அந்த மாதிரியான டாய்ஸ் எதுவுமே வாங்கி தராதீங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்ல இந்த கலர் கலரா சில பொம்மைங்களாம் வரும், அதெல்லாம் ஐ கான்டாக்ட் போயிடும், ஐ வந்து கொஞ்சம் பிளர் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து ஹெவி நாய்ஸ் இருக்கிற டாய்ஸ் வாங்கி தராதீங்க, இயர் ட்ரம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம் லேட்டர் ஆன் செஷன்ல நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்தாச்சுங்க, ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். சர்வீஸ் முதல்ல வந்து ஆஸ் அ பேரண்டா நம்ம ஒரு அம்மா அப்பா ஆவறனாலே நம்ம ஒரு சர்வீஸ்குள்ள இறங்கிட்டோம்னு அர்த்தம். ஏன்னு கேக்குறீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த குழந்தை பத்தின உள்ளுணர்வு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த வேலைக்கு எப்படி போனாலும் சரி, நமக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அது இருந்துட்டே இருக்கும். ஈவன் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மைண்டட் இல்லாத ஒரு பர்சனா இருந்தா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் இல்ல மேம் சர்வீஸ்ன்றது பெரிய வார்த்தை நினைக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு அம்மா அப்பாவா ஆயிட்டீங்களா, உங்களை விட தி பெஸ்ட் சர்வீஸ் பீப்புள் இந்த உலகத்துல யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க, நீங்க காலையில அந்த குழந்தைங்க நம்ம என்னென்னலாம் வாங்கி தரோம், என்னென்னலாம் செய்யறோம். இந்த மாதிரி ஃப்ரீயா யாரும் ஒருத்தவங்க வந்து பண்ணுவாங்களா நம்ம குழந்தைக்கு, இல்ல நம்ம தான் போய் யாருக்குன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம். அப்ப இது சர்வீஸ் தானேங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. the day you found out that you would have a child, ஓகே எனக்கு இப்ப குழந்தை வரப்போது நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்பவே நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டீங்க, ஃபுல் டைம் சர்வீஸ் ஜாப்க்கு போய் என்ரோல் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான், வெளியே வர முடியாது. நடுவுல உங்களால எஸ்கேப்பே ஆக முடியாது. அந்த வேலை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எஸ்கேப் ஆக முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இதை நம்ம வந்து தெரிஞ்சே ஆகணும். இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப், ஃபுல் டைம் சர்வீஸ். நான் ஜாப்னு கூட சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஃபுல் டைம் சர்வீஸ். சோ அந்த சர்வீஸ் சொல்லும் போது ஈவன் சைல்டுக்கு மட்டுமா யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் ஒரு மேரேஜ்க்குள்ள ஒரு உமன் வராங்க, ஒரு ஒரு ஜென் வராங்க அப்படின்னாலே ரெண்டு பேருமே என்ன ஆகுறாங்க, அதுவுமே ஒரு சர்வீஸ் தானே. இப்போ ஒரு லேடிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த ஃபாதர் பண்ணி கொடுப்பாங்க, இந்த ஃபாதருக்கு என்ன தேவையோ அந்த மதர் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இது என்னது, ஒரு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல தானே நம்ம இருக்கிறோம். அப்போ ஒரு குழந்தையும் அதேதான். இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் நல்லா, இது எப்படின்னா ஒரு இன்ஃபேண்ட் ஒரு குழந்தையா இருக்கும்போது அதுக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுவோம், பிளஸ் அவங்களுக்கு தூங்க வைப்போம், சாப்பாடு கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம் 4-5 வயசு வரைக்கும். கரெக்டுங்களா, நீங்க அது எல்லாமே சொல்லி கொடுத்துடுறீங்க. பட் நம்ம ஆஸ் அ பேரண்டா பண்ற ஒரு தப்பு என்ன தெரியுங்களா, ஓவரா ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறது. 4 5 5 வயசு வரைக்கும் போதுங்க, அவனுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனா 6-7 வயசுக்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் சர்வீஸ் பட்டுக்குட்டி நான் உனக்கு செஞ்சல, இதுக்கு மேல நீ பண்ணு. அதை நம்ம ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ல சாஃப்டா சொல்லும்போது அது உங்களுக்கு மிராக்கல் நடக்கும். சின்ன வயசுல இருந்து இது பேர் தான் லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்கில்ஸ்க்கு தனியா ஆக்டிவிட்டி நாங்க எங்க ஸ்கூல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். துணி காய வைக்கிறது எப்படி, துணியை மடிச்சு வைக்கிறது எப்படி, துணி காய வந்து கிளிப்பு போடுறது எப்படி, இது எல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ். இதெல்லாம் நினைப்பாங்க ஏன்னா இதெல்லாம் போய் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பட் ஆனா தெரியாது. என்னன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு பேசிக். பசங்க வீட்ல இருந்து தாங்க, வீட்ல போய் எப்படி பழகணும்னு ஸ்கூல்ல நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும். அது வந்து தி மஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு அது. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு 4 வயசு பையனுக்கு நீங்க இப்ப பெட்ஷீட் எல்லாம் போட்டு பட்டுக்கிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொல்றது தி பெஸ்ட் சர்வீஸ். கிளாப். நீங்க அந்த மாதிரி பேரண்டா சூப்பர், எல்லாருமே நம்ம அது பண்ணுவோம். ஆனா ஒரு 8 வயசு 7 வயசு பையனுக்கு இருப்பா நான் பெட் போடுறேன் நீ வந்து தூங்குப்பான்னு சொல்றீங்களா, அது ரொம்ப ரொம்ப ராங். அப்படி நீங்க ஓவரா சர்வீஸ் பண்ணி அந்த ஒரு கேர்ள் சைல்டோ இல்ல வந்து ஒரு மேல் பாய் அந்த மாதிரி ஒரு பாய் சைல்டோ இல்ல கேர்ள் அந்த மாதிரி நீங்க வளர்க்கும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா,
அவங்க வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. செல்ஃபிஷா தான் வளருவாங்க. இது வந்து உண்மை. கஷ்டமா இருந்தாலும் ப்ளீஸ் வி ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னா எப்பயுமே நமக்கு இன்னொருத்தவங்க செய்யணும்னே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க திருப்பி செய்யவே மாட்டாங்க. அதுவும் நம்ம தான் ட்ரெயின் பண்ணணும். பிலோ 6 வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சர்வீஸ்னா என்னன்னு என்ன பண்ணணும்? குடுக்கணும். வி ஹேவ் டு கிவ். ஆஃப்டர் 6 மேல நம்ம அத ரிசீவ் பண்ணணும். ஹாப்பியா நம்ம ரிசீவ் பண்ணணும். அது 6 இயர்ஸ்ல இருந்தே நடக்கும். நம்ம கையில தாங்க இருக்கு எல்லாமே. அதே மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா மேம், ரம்யா மேம் சொல்லிட்டாங்க. அப்பயே நீங்க எத்தனை கிஃப்ட்ஸ் வாங்க போறீங்க குழந்தைக்கு? எவ்வளவு வந்து நான் சூப்பரா சர்வீஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி நான் டிஷ் செய்யறேன் பாரு. இனிமே நான் இது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு டூ மச்சா போனீங்கன்னா அந்த குழந்தை செல்ஃபிஷ் சைல்டா தான் வளரும். டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் என்னது உங்களுக்கு பாதிப்பு தான். சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அதான் சொன்ன மாதிரி கிஃப்ட்ஸே நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னதுல எக்ஸ்பென்சிவா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பிலோ 5 நீங்க இந்த 5 லவ் லாங்குவேஜுமே அப்படியே சும்மா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிட்டு இருக்கலாம், வடிவேல் சொல்ற மாதிரி. புரியுதுங்களா? ஆனா 6 வயசு கடந்துட்டானா அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். உங்க ஆபீஸ் ஒர்க்லாம் விட இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து நீங்க ஒரு லவ்வோட பண்ணணும். அந்த சர்வீஸ்ல கூட சில பேரண்ட்ஸ் ஈவன் ஹோம் மேக்கரா இருக்கும்போது கூட ஒரு டென்ஷன்ல ஏதாங்க சமைப்பாங்க வீட்டுல. அப்படி டென்ஷன்லயே சமைக்கிற சாப்பிடுறது டென்ஷன்லயே போய் குழந்தை கூட்டும் போது அது எப்படிங்க அந்த ஒரு வைப்ரேஷன் அந்த குழந்தை என்ன பண்ணும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த லவ் நீங்க சர்வீஸ் பண்ணும்போது அதை லவ் பண்ணி பண்ணணும். இல்லையா அது எப்படி ஆயிடுனா ஒரு ஸ்லேவரிக்கு கொண்டு போயிடும். ஸ்லேவரி மீன்ஸ் என்னன்னா இத பண்ணியே ஆகணும். நான் என்ன பண்றது? நான் தான் பண்ணணும். எங்க வீட்டுல வேற யாருமே இல்ல. நான் தான் பண்ணணும். என் குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியுமா? அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்ப ஆரம்பிப்போம் ஃபோன் பண்ணி. அப்ப எல்லாமே குழந்தைக்கு நீங்க சர்வீஸ் பண்றீங்க. ஆனா லவ்வோட பண்ணல. அதுதான் சொல்றேன். சம்டைம்ஸ் நம்ம பேரண்ட் அதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடக்காம ஏன் நானுமே பண்ணிருக்கிறேங்க. நான்லாம் அப்படியே வந்து நான் அப்படியே லவ்வோட தான் என் குழந்தைய வளர்த்தேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன். சம்டைம்ஸ் பிரஷர் ஆகும். இதெல்லாம் நானுமே பண்ணிருக்கிறேன். ஆனா டக்குனு ஐயோ தப்பாச்சு. அது வந்து வெளியே வந்துடும். 1 or 2 days அது பண்ணும்போது என் பையன் கிட்ட என்ன நடக்கும்னா அவனோட நேச்சர் சேஞ்ச் ஆகும். உடனே எனக்கு அது அலாரம் அடிச்சிடும். ஓகே நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கிறேன். அவன் ஏதோ சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டா நான் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் என்னோட ரூட்டை மாத்திட்டு போயிடுவேன். அவன் ரூட்டை மாத்திட்டு வந்துருவான். இதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஸ்லேவரிக்கு நமக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா குழந்தை என்ன பண்ணும்னா நீங்க இப்போ ஒரு திட்டிட்டே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைக்கால ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. இப்ப நான் வந்து அவனை நர்சரி ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டு விடணும். ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டிட்டு போயிட்டு சொல்லிட்டு காலையில எந்திரியா நீ ஏன் இப்படியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடகடன்னு எழுப்பி அவனை ஆசை தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சு குளிக்க வச்சு அப்படியே அவனுக்கு சாப்பாடு திணிச்சு கூட்டிட்டு போய் விடும்போது அவனோட பிசிக்கல் நீட் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். குழந்தை பசி போகும். குழந்தைக்கு நீங்க ட்ரெஸ் மாட்டி விட்டீங்க எல்லாமே ஓகே. ஆனா அவனுடைய எமோஷனல் நீட் அங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காதுங்க. எமோஷனல் நீடு தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த எமோஷனல் நீட் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாம எவ்வளவுதான் நம்ம பிசிக்கலா போய் என் குழந்தைக்கு நான் எவ்வளவு நல்லா சமைச்சு போடுவேன் தெரியுமா? நான் என் குழந்தைய நான் எப்படி தெரியுமா நான் அவ்வளவு செலவு பண்றேன் இப்ப செலவு பண்றேன். ப்ளீஸ் எமோஷனல் நீடுக்கு முதல்ல காஸ்டே கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம காஸ்டே பிக்ஸ் பண்ண முடியாது. அது எல்லாமே வேல்யூபிள் திங்ஸ். இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் சொல்லவே மாட்டேன். அது எல்லாமே வேல்யூபிள் திங்ஸ். அதெல்லாம் சில பீப்புளால மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம அந்த பீப்புளா மாறணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம அந்த பீப்புளா மாறும்போது குழந்தை இதெல்லாமே ஓ இப்படிதான் நடந்துக்கணுமா அப்ப நானும் இப்படிதான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நடந்துக்கும். சோ இங்க வந்து பார்த்தா we serve our children but as they are ready we teach them how to serve themselves and then others. நான் சொன்னேன் இல்லைங்களா 4 வயசு வரைக்கும் நீங்க அவங்களுக்கு எல்லா வேலையுமே பண்ணி கொடுக்கலாம். 4 வயசு முடிஞ்சா 4th பர்த்டே முடிஞ்சா சூப்பரா பட்டுக்குட்டி இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி மனசுல நினைச்சுக்கோங்க. இனிமே பாருங்க நான் எப்படி சர்வீஸ்ல பெட்டரா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வேலைகள் சொல்லி கொடுங்க. தப்பு இல்ல. குட்டி குட்டி வேலைகள் சொல்லிக் கொடுங்க. மத்தவங்களுக்கு எப்படி இப்ப வீட்டுக்கு என்ன வராங்க நீ எடுத்து தண்ணி கொடுப்பட்டு குட்டி அந்த மாதிரி சில வேலைகள் வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னொரு 5 மினிட்ஸ்ல ஐ திங்க் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப கான்டென்ட் உள்ள போனதால என்னால வந்து டக்குன்னு வர முடியல. ஒரு 5 மினிட்ஸ் ஹவு டு டிஸ்கவர் இந்த லவ் லாங்குவேஜஸ் நீங்க எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்? பிலோ 6 இயர்ஸ் இருக்காங்களா பிரச்சனையே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி இந்த வடிவில் சொன்ன மாதிரி சும்மா அந்த ஊத்தா பத்துக்கு ஒரு உடல மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்க எந்த லவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். பிலோ 6 இயர்ஸ் இருக்கும்போது. ஆனா 6 வயசு ஆகுதா அலாரம் அடிச்ச மாதிரி அங்கதான் நமக்கு ஒரு செக் பாயிண்ட். பசங்களுக்கு அப்ப அந்த 5 லவ் லாங்குவேஜுமே செட் ஆகாதுங்க. 5 லவ் லாங்குவேஜுமே செட் ஆகாது. நான் அதனாலதான் வந்து அந்த ஒரு ப்ரோமோ வீடியோல சொல்லியிருப்பேன். எல்லா ஏஜ் டைப் ஆஃப் சைல்டு வச்சிருக்கிறவங்களுமே இதை நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்காக தான் நான் வந்து பிரசன்டேஷன் நான் ரெடி பண்ணது. ஏன்னா சைல்டுனா சைல்டுக்கு மட்டும் கிடையாது. 6 வயசுல இருந்து நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் சொல்லுவேன் நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு குவாலிட்டி ஆஃப் டைம் வேணுமா, பிசிக்கல் டச் வேணுமா, கிஃப்ட் வேணுமா, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வேணுமா கூப்பிட்டு நீங்க டேரக்டா கேட்டா புரியாது. அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. நான் கேம்னு சொன்னேன் இல்லைங்களா? இது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி. எப்படின்னா உங்க குழந்தைய சும்மா நீங்க எங்கன்னா வீட்டுல இருக்கும்போது பட்டுக்குட்டி இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கப் கேக் செஞ்சு தரவா இல்லைன்னா பேன் கேக் செஞ்சு தருவான்னு கேளுங்க. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் டைம் பேசாம நம்ம வந்து எங்கன்னா வெளியே போயிட்டு நம்ம சூப்பரா ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்டு வருவோமா, ஒரு ஜூஸ் போய் குடிச்சிட்டு வருவோமான்னு கேளுங்க. ரெண்டுமே சாப்பாடு தான். நல்லா யோசிச்சுக்கோங்க. வீட்டுல செய்யற கப் கேக் வந்து நீங்க செய்ய போறீங்க. அது சர்வீஸ். அது என்னது? சர்வீஸ்.
வெளிய போயிட்டு நமக்கு ஜாலியா அப்படியே வெளிய போயிட்டு பைக்ல ஒரு ரைடு போயிட்டு ஒரு ஜூஸ் போய் குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அது குவாலிட்டி டைம். ஈவன் இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸுமே 2 பேரும் நீங்க வாங்கல 2 பேரும் சேர்ந்து இந்த கப் கேக் செய்வோம், சேர்ந்து இந்த தோசை செய்வோம், சேர்ந்து இந்த இட்லி செய்வோம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த பேட்டர் நீங்க மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல மாவு. அப்ப பக்கத்துல உட்கார வச்சுக்கோ. அது நான் கேஸ் ஸ்டவ் அப்படி சொல்ல வர சும்மா மிக்ஸ் பண்ணும்போது எப்படி அது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸும் ஃபில் ஆயிடும், குவாலிட்டி டைமும் ஃபில் ஆயிடும். இந்த கொஸ்டின் நீங்க 6 வயசு குழந்தைகிட்ட கேட்கும்போது கண்டிப்பா சொல்லுவாங்கங்க. எனக்கு இல்ல எனக்கு கப் கேக் செஞ்சு கொடுனா அந்த குழந்தை என்ன தெரியுமா விரும்புது, உங்ககிட்ட இந்த சர்வீஸ் நிறைய விரும்புதுன்னு அர்த்தம். இல்ல வெளியே போலாமா பட்டுக்குட்டின்னு கேட்கும்போது இல்ல மம்மி ஓகே மம்மி நம்ம வெளியே போலாம் அப்படின்ட்டு விரும்புது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டச் முக்கியமா இல்ல குவாலிட்டி டைம் முக்கியமான்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கா? கூப்பிடுங்க உங்க குழந்தைய. டேய் நம்ம 2 பேரும் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஜாலியா விளையாடலாமா? பேசாம நம்ம டான்ஸ் ஆடலாமா? இது ஆக்சுவலா ஃபாரின் ஆத்தர் அப்படின்றதால ரெஸ்லிங் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சோ நம்ம பேரண்ட்ஸ் யாரும் ரெஸ்லிங்லாம் எனக்கு தெரிஞ்சு அது இப்ப இங்க அந்த அளவுக்கு கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறதோ இல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேளுங்க ஒரு 6 வயசு குழந்தை கிட்ட. இல்லையா நம்ம எல்லாரும் ஜாலியா உட்காந்து ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன் நீங்க எல்லாம் கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. அவனுக்கு பிசிக்கல் டச் தான் அவனோட நீடா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவான் ஓகே நீங்க பாட்டு போடுங்க நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு. இல்ல எனக்கு குவாலிட்டி டைம் வேணும் என்ன பண்ணும் ஸ்டோரி டெல்லிங். இந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும். குழந்தைங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன் படிக்கல, நீ ஏன் காலைல ஏன் சில்ல இப்படிலாம் கேட்காதீங்க ப்ளீஸ். நான் எப்படி கேட்கறேன், உனக்கு அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, இங்க போலாமா, ஓகே ஃபைன், இன்னைக்கு ஏன் இப்படியாச்சு அன்னைக்கு ஏன் அப்படியாச்சு, இந்த மாதிரி கேட்டு பழகுங்க. இது ஏஜ் அட் 6. 10 வயசு ஆயிடுச்சுங்களா அப்ப அவங்களோட உலகமே வேற இருக்குங்க. ஏன்னா அவங்க உலகத்துக்குள்ள டீச்சர்ஸ் வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருப்பாங்க, நிறைய பீப்புளா அவங்க பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன பண்ணா அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பட்டுக்குட்டி உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரவா இல்ல நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போலாமான்னு கேளுங்க. பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கி தரவா இல்ல எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு போலாமான்னு கேளுங்க. சைக்கிள் தான் வேணும்னு சொன்னா அவனுக்கு உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் லாங்குவேஜ் தான் தேவைன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கிஃப்ட் கம்மியா கொடுத்ததால நம்ம அதுக்கு ஏங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இல்ல நம்ம வெளியே ஜாலியா ட்ரிப்புக்கு போலாம் அப்படின்னு அந்த குழந்தை உங்களுக்கு கேட்டுச்சுன்னா குவாலிட்டி ஆஃப் டைம். சில பேருக்கு கொஸ்டின் வருது மனசுல, மேம் ரெண்டுமே கேட்டானா என் பையனை என்ன மேம் பண்றது, ரெண்டுத்துக்கு நான் தானே பட்ஜெட் அலோகேட் பண்ணும். ஓகே தி ஃபர்ஸ்ட் அவனுக்கு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்னடி பட்டுக்குட்டி உனக்கு வேணும், சைக்கிளா இல்ல ட்ரிப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல ரெண்டும் ஒரே டைம்ல தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா, அப்ப உங்களோட சாய்ஸ் ஃபர்ஸ்ட் இது பண்றேன் டாடி, நெக்ஸ்ட் மந்த் அது பண்றேன் சரியா அப்படின்னு புரிய வைங்க, புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஏஜ் 10ல இருக்கும்போது அதே மாதிரி உங்களோட கம்ப்யூட்டர் ஏதோ ஒண்ணு ஒர்க் பண்றீங்க. ஓகே நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல வந்து ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. இல்ல ஏதோ ஒரு பொம்மை உடைஞ்சு போச்சு. இல்ல புக்கே கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளா சொல்லி ஃபாரின் ஆத்தறதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் உடைஞ்சு போச்சு. அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? அதுதான் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னா ஒரு புக்கோட ரேப் பிரவுன் ஷீட் கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம்? சரி ஓகே வா 2 பேரும் சேர்ந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். 2 பேரும் சேர்ந்து அந்த பிரவுன் ஷீட் போடுவோமா? இல்லன்னா நீ போயிட்டு உன் ஃப்ரெண்டு கூட விளையாடு பட்டுக்குட்டி. நான் வந்து உனக்கு பிரவுன் ஷீட் போட்டு வைக்கிறேன். இந்த 2 கொஸ்டின் கேளு. அவன் உங்க கிட்ட வந்து சர்வீஸ் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வருவான். இல்ல அவனுக்கு நான் போயிட்டு பிசிக்கலா இன்னொருத்தவங்க கூட போயிட்டு நம்ம விளையாடணும், இன்னொரு பீப்புள் கூட போயிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க நம்மள பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிடுங்க. பசங்களுக்கு ஒரு 10 15 வயசு வரும்போது நம்மள பார்த்து பார்த்து போர் அடிச்சு போயிடும். அப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து அட் த ஏஜ் அட் த 15 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஆனா கஷ்டம். நம்ம இந்த ஒரு 5 வயசுல 6 வயசுல 10 வயசுல சரி பண்ண முடியல. இப்ப என்னோட குழந்தைய வந்து இப்ப முடிச்சுட்டு காலேஜ் போற ஸ்டேஜ்ல இருக்கானா, உங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யூ ஹேவ் டு டூ தட். என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆத்தர் சொல்றது என்னன்னா ஒரு கார் வந்து வாங்கியிருக்காங்க ஒரு 15 வயசு இருக்க குழந்தைக்கு. அப்போ அமெரிக்கால அது எல்லாமே நார்மல் தானே. பட் நம்ம இப்போ ஒரு சைக்கிள் வச்சுப்போம். ஓகேங்களா? அந்த சைக்கிள் வந்து இப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் வாங்கி 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, ரிப்பேர் பண்ண போறாங்க. அதுக்கு அவங்க டாடி கேட்கிறாரு 2 பேரும் சேர்ந்து இந்த சைக்கிள ரிப்பேர் பண்ணலாமா? இல்ல நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நீ போயிட்டு உன் ஃப்ரெண்ட் கூட விளையாடிட்டு வா. சோ தட் 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு கேட்கும்போது குவாலிட்டி ஆஃப் டைம். நான் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். நீ போய் விளையாடிட்டு வரியா பட்டுக்குட்டி நீங்க கேட்டீங்கன்னா, அவன் இல்ல நான் போய் விளையாட்டு வரேன் டாடி ப்ளீஸ் நீங்க பண்ணிடுறீங்களான்னு கேட்டா அவனுக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுது. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் மட்டும் தான் அவன் எதிர்பார்க்கறான். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி நிறைய நான் விட்டீங்கன்னா பேசிக்கிட்டே போவேன். சோ டைம் ஆகுது. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு டின்னர் இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சோ தட் எல்லாமே பாத்துக்கோங்க. சோ இதுல நிறைய இன்னும் கேம்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த செஷன்ஸ்ல எப்படின்னு நம்ம பார்ப்போம். சோ இன்னியோட கன்க்ளூஷனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏஜ் ஆஃப் த சைல்டு வந்து மேட்டர் கிடையாது. நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க உங்க குழந்தைக்கு, அதுதாங்க மேட்டர். இது நல்லாவே நீங்க வந்து இன்னைக்கு இது ஒரு 1.5 hours 1 hour செஷன் நாங்க பிளான் பண்ணோம். பட் 1 hour 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். ஏன்னா சில கான்டென்ட் உள்ளே போனாதான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எனக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்க முடியுன்றதால தான் சில கான்டென்ட் ரொம்ப டீப்பா போயிட்டு இருப்பேன். சோ அகைன் நான் சொல்றது என்னன்னா 5 years இருக்கிற சைல்டோட பேரண்டா நீங்க ப்ளீஸ் யூ ஹாவ் டு பே மோர் அட்டென்ஷன். இங்க நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவனுக்கு ஏஜ் எவ்வளவு ஆனாலுமே பிரச்சனையே இல்லைங்க.
அவன் நீங்க எது சொன்னாலுமே உங்களை நம்புவாங்க. நீங்க எது சொன்னாலுமே அப்படியா மம்மி சூப்பர் ஓகே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ஒரு 5 வயசுக்குள்ள அவங்க மேல வந்து ஒரு எமோஷனல் டேங்க நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னா, நான் சொன்ன மாரி அவன் 6 வயசு ஆகும்போது அவனோட எமோஷனல் டேங்க் பெருசாயிட்டு இருக்கும். அப்ப நீங்க தேடி தேடி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இப்ப 5 வயசுக்குள்ள இருக்கும்போது நீங்க எது பண்ணாலும் அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். இந்த 5 லாங்குவேஜ்ல இதுதான் ஒரு சூப்பரான ஒரு மிராக்கிளேங்க. 5 லாங்குவேஜ்ல நீங்க எது பண்ணாலும் அவன் ஜாலியா ஆயிடுவான். பட் ஆனா ஒரு 15 வயசு பையனுக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்து பாருங்க. அவன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு, "ஏய் சூப்பர் எனக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சுன்னு" குதிப்பானா, ஒரு 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகிட்ட போய் நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி குடுங்களேன். அவன் எப்படி துள்ளி குதிப்பான். இதுதான் 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க சின்ன வயசுல பண்ணிட்டீங்கன்னா, ஆஸ் அ பேரண்டா நம்ம வருத்தமே பட தேவையில்ல. ஓகேங்களா? சோ இது வந்து கியூரியஸ்க்கான டைம். யாருன்னா டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க் யூ. ஓகே, ஓகே மேம். சோ எமோஷனலி வந்து நம்ம குவாலிட்டி ஆஃப் டைம் வி ஆர் கிவிங் டு த சைல்ட் கரெக்ட்டுங்களா? நீங்க எப்பவுமே ஹோல்ட் பண்ணுவீங்க. பிசிக்கல் டச் வந்து இங்க குறையே இருக்காது மேம். பிலோ 5 இயர்ஸ் வந்து நமக்கு அந்த பிசிக்கல் டச் குடுத்துட்டே இருக்கும். லவ் அப்படியே குடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அதான் நீங்க அங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வி ஹேவ் டு கண்ட்ரோல் அவர் வைப்ரேஷன். இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டு பி ஃபிராங்க் இதுல நீங்க சொன்ன மாதிரி கிஃப்ட் எதுவும் இப்ப பாப்பாக்கு வாங்கி கொடுத்தா அதுக்கு புரியாது. இப்போ 1 1/2 இயர்ஸ் ஆகுது. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆல்ரெடி யூ ஆர் கிவிங் டு தட் சைல்ட். கரெக்ட்டுங்களா? அது ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் ஷூரா வந்து இவ்வளவு கைண்டா என்கிட்ட பேசும்போது நீங்க கைண்டாவது உங்க குழந்தைகிட்டயும் பேசுறீங்க. சோ அதுவும் ப்ராப்ளம் இல்ல. சோ இப்ப நீங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆஸ் அ பர்சனா நம்மளோட ஃப்ரீக்வன்சி we have to change. நம்மளோட ஃப்ரீக்வன்சியே ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகிட்ட வந்து நம்ம சில பேர் இருப்போம் உள்ளுக்குள்ளே கோவமா இருந்தா கூட வேர்ட்ஸை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா கொடுக்கும். கரெக்ட்டுங்களா? நிறைய பேர் நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். பட் உள்ளுக்குள்ளயுமே கூட நம்ம we have to be in the pure solar இருக்கணும். சோ அந்த கோவம் வரத ஓகே ஒரு 2 மினிட்ஸ் ஓகே அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுக்கு சொல்றேன்னா அந்த எமோஷனல் நமக்கு பசங்க நம்ம இப்படி டச் பண்ணும்போது கூட தே வில் ஃபீல் நம்ம பேசுற அந்த வார்த்தையை விட நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நீங்க கோவப்பட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த கிட்ஸ் பிரெக்னன்சியா இருக்கும்போது நம்ம பேசுறது கேக்குதோ இல்லையோ பாசமா இப்படி நம்ம தடவி கொடுக்கும் போதே அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம வைப்ரேஷன் தான் மேட்டர்ஸ். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சொல்றது என்னன்னா பசங்களை மாத்துறதுக்கு முன்னாடி நம்மள நல்லா ஒரு ஒரு குரோத்ல நம்ம இப்ப எல்லாருமே நல்லபடியா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன டைம்ல நமக்குமே கோவங்கள் வரலாம். சில ப்ராப்ளம் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம சில பேர் பயப்படுறாங்க. இந்த பயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டிங்ல நம்மளோட எமோஷன்ஸ அழிக்கிற ஒன் ஆஃப் த பெரிய பிக்கஸ்ட் எனிமி நான் எதுன்னு சொன்னா பயம் தான். ஏன்னா நம்ம இப்ப தனியா பாத்துக்கிறோம். ஆமா அந்த பயம் என்ன ஆகும்னா ஒரு டைம் அந்த சைல்டு நீங்க ஹோல்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இட்ஸ் இட்ஸ் ஷூர். இத நான் எப்படி சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு நம்பணும்னா மொசரட்டோ அப்படி இதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். என்னன்னா ஒரு வாட்டர் கிட்ட நீங்க வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ குடுத்து பேசி பேசி பார்க்கும்போது அந்த வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைபா மாறும். அப்படி இருக்கும்போது இது ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் மேம் நம்ம கிட்ட இருக்கிறது. அது வந்து மொசரட்டோன்னு சொல்லிட்டு நீங்க வேணா புக்ஸ் போய் சர்ச் பண்ணி பாருங்க. மொசரட்டோ ஒரு ஜப்பானீஸ் ரைட்டர் அவரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் அவர் லைஃபே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வாட்டருக்கு அந்த ஃப்ரீக்வன்சியை எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அத வந்து திருப்பி குடுக்கறதுக்கான ஒரு ஒரு விஷயம் வாட்டர் கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங். இப்ப நம்மளோட ஒரு 70% நம்ம எதால நம்ம மேல ஆயிருக்கும் வாட்டர். அப்ப குழந்தை வாட்டர் அது ஃபுல்லுமே வாட்டர் கண்டென்ட் தானே. அப்போ நம்மளோட வைப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து நம்ம கண்டிப்பா இப்ப நீங்க 1 1/2 இயர்ஸ் சொல்றதால இப்பதானே நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் குழந்தைய டச் பண்ணும்போது நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஈஸியா கொண்டு வர முடியும். எல்லா பேரண்ட்டுமே நான் மறுபடியும் சொல்றேன். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளால ஈஸியா மாத்தி கொண்டு வர முடியும். பசங்க நம்மள சிரிச்ச முகமாவே பார்க்க முடியும் அப்படின்றது நம்மளால பண்ண முடியும். நிறைய பேரண்ட் அந்த ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளேயே நம்ம ஹாப்பியா இருக்கோமா அது கொஸ்டின் மார்க் தானே. நீங்க சொல்லுங்க. எஸ். எஸ். கண்டிப்பா மேம். ஏன்னா சைல்ட் இஸ் நாட் ஓன்லி கண்டிப்பா சைல்ட் இஸ் நாட் ஓன்லி த ஹியூமன் பீயிங். தே ஆர் த எமோஷனல் பீயிங். நம்மளுடைய விஷயங்கள் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே தே வில் ஃபீல் ஹவ் வி ஆர் டச்சிங் தேம். அதுதான் சொன்னேன். ஒரு டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது கூட அவங்க நம்ம வருடி தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஆத்தர் நமக்கு சொல்றாருன்னா அது எதுவுமே நமக்கு சும்மா இருக்காது இல்ல மேம். எல்லாமே அவங்க அவ்வளவு ஸ்டடிஸ் பண்ணிட்டு தான் ஒரு புக்ஸ் எழுதும்போது நம்மளாலேயே ஃபாலோ பண்ண முடியாது. அஸ் அ பேரண்டா நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் மாத்திருப்போம் மேம். யாருமே வந்து பேரண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். பேரண்ட் ஆனா வேற மாதிரி இருக்கும். ஏன் நானே அப்படிதான். என் பையன் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு நம்மளால வந்து மாற முடியல. நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா இன்னும் சூப்பரா இல்லாமே. அவ்வளவுதான் மேம். தேங்க்யூ.
சோ பிரைப் கிஃப்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட்ச் உங்க பையனுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? பொருள் ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைபுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாட்ச் நீங்க வந்து கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பிரைப்னு சொல்லும்போது நீங்க வந்து இன்னைக்கு சமத்து குட்டியா ஸ்கூல்ல சண்டை போடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்னைக்கு பொலைட்டா நடந்துக்கிட்டா உங்க அம்மா இன்னைக்கு இதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோம்னா, சின்ன நூலே இதுக்கு வித்தியாசம் தான் ஆக்சுவலா. நம்ம ஒரு கண்டிஷன் வைக்கிறோம் இல்லைங்களா, இத பண்ணா இது கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பிரைட். அதுதான் பிரைட். ஆனா கிஃப்ட்ன்றது பட்டுக்குட்டி என்ன நீ இவ்வளவு சமத்தாயிட்டியா, நான் எதிர்பார்க்கவே இல்லையா, அதே டயலாக் தான் மேம். ஆனா இத பண்ணாம யூஸ் பண்ணாம இன்னைக்கு பரவாயில்ல நீ பயங்கரமா பண்ணிட்டியே, அம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், உன்னை இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா வச்சிருக்கேன், உனக்காக நான் அம்மா இன்னைக்கு எப்படி வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ பாத்தியா அப்படின்ட்டு அதை ரேப் பண்ணி கொடுக்கல. ரெண்டுமே சேம் தான் மேம். ஒரே மாவு தான், இட்லியும் அதான் வருது, தோசையும் அதான் வருது. ஆனா ஊத்துற ஸ்டைல் தான் வேற. நம்ம இஷ்டத்துக்கு ஊத்தி தள்ளுவோன்ற அவ்வளவுதான் மேட்டர். அந்த வார்த்தை மேம். ஏன்னா குழந்தைங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இது பண்ணாதான் இது கிடைக்கும். ஏன்னா என் பையனுக்கு நான் இதை அனுபவிக்கிறேன் சார். டெய்லி காலைல ஸ்கூலுக்கு நான் கூட்டிட்டு போவேன். அப்ப என்ன சொல்லுவேன்னா, மம்மி இன்னைக்கு ஓகே இப்படி நான் சமத்தா இருந்தா இது வாங்கி தருவேன் ஒரு டைம் கேட்டாரு. இப்ப இப்படியே இது பண்ணா அது, அது பண்ணா அது. நம்ம ஆஸ் அ பேரண்ட்டே யோசிச்சு பாருங்க, நம்மளே போய் எல்லா லூப்லயும் போய் சிக்கிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவன் எது தப்பே பண்ணா கூட சரி பட்டுக்குட்டி இன்னைக்கு ஏதோ ஒரு மூடு சரியில்லை போல, சரி நாளைக்கு பாத்துக்கலாம், நம்ம இது பேசாம இப்ப இது பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் டைமோ இல்ல கிஃப்டோ அந்த ஒரு வேர்ட்ஸ் வச்சுதான் உங்களுக்கு அது கிஃப்டாவும் பிரைவாவும் மாறுது. மத்தபடி பொருள் ஒண்ணுதான். எதனால காலத்தின் கட்டாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். ஒரு ஒர்க்குக்கு போனா கூட இப்ப நம்ம அந்த காலத்துல பண்ண ஒர்க்க நாம இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல இல்லைங்களா? அதுக்கு தனியா ஒரு டெக்னாலஜி, அதுக்கு தனியா ஒரு ஆபீஸ். கரெக்ட்டுங்களா? ஈவன் இப்ப முடி வெட்டுறது கூட பெரிய பெரிய சலூன் அந்த மாதிரி தான் நம்ம நம்ப போறோம். அந்த சேஞ்ச் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது பேரண்டிங்ல வர சேஞ்சஸ் we have to accept. கரெக்ட்டுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அந்த ஒரு எல்லாமே நம்ம இப்ப மாத்திக்கிட்டோம். ஆமா. அப்படி இருக்கும்போது we have to accept this change also இல்லீங்களா? சோ இந்த வெபினார், செமினார் வந்து கண்டிப்பா அவசியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அப்போ இருந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த ஃபியர் கம்மியா இருந்துச்சு. பட் இப்ப வந்து அந்த ஃபியர் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ we have to follow such good things. அவ்வளவுதான் மேம். Thank you. Thank you so much. Thank you மேம். Thank you. இந்த மாதிரி எனக்கு இத்தனை பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்த சதீஷ் சாருக்கு ஐ எம் சோ தேங்க்ஃபுல். ஏன்னா ஐ எம் சோ தேங்க்ஃபுல். சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பா சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. அரவிந்த் சார். ஓகே சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ சார். தேங்க் யூ.